त्रिगुणाकारम् त्रिनेत्रम् च त्रियायुधम् त्रिजन्म पापसंहारम् एकबिल्वम् शिवार्पणम् त्रिशाखैः बिल्वपत्रैश्च अच्छिद्रैः कोमलैः शुभैः तव पूजाम् करिष्यामि एकबिल्वम् शिवार्पणम् काशीक्षेत्रनिवासौ च कालभैरवदर्शनम् प्रयागे माधवम् दृष्ट्वा एकबिल्वम् शिवार्पणम् என்னது தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஆபத்தா? மக்கள் செய்த பாவத்தால சிவன் நெற்றியில் இருக்கிற ஒளி பொறிந்த வைரத்தோட மகாசக்தி குறைஞ்சிருக்கு. அந்த பரமசிவனோட அனுக்கிரகம் இருக்கிறதுனாலதான் நாங்க இங்க வந்திருக்கோம். இன்னைக்கு பௌர்ணமி. நம்ம மனசுல இருக்கிற சஞ்சலத்தை போக்க சரியான தருணம் இந்த ராத்திரி. நாம எண்ணியது போலவே யாக நல்லபடியா பூர்த்தி அடைஞ்சிருக்கு. இந்த ராத்திரி இந்த தெய்வ சன்னிதானத்திலே நான் தங்க போறேன். மகா சிவனோட சக்தியை திரும்ப பெற சாதாரண மனுஷங்களால சாத்தியப்படாது. அதனால நானே இங்க தங்க போறேன். இந்த ராத்திரி உள்ள இருக்கிற யாரும் வெளியே போக கூடாது, வெளியே இருக்கிற யாரும் உள்ள வரக்கூடாது. இப்பவே இந்த சன்னிதானத்தில் இருக்கிற எல்லா கதவுகளையும் மூட சொல்லுங்க.
ஆ, ஆ. ஏய் சலீம் சொல்லுப்பா எப்படா போட்டது இந்த நேரத்தை நான் இருக்கு அட இப்பதான்ப்பா எடுத்துட்டு வரேன் எங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்தா உங்கடா வெட்டி பசங்களா இன்னைக்கு நான் தான் கிடைச்சேன் உங்களுக்கு ஏய் வெட்டி கிட்டின்னு பேசினா காது இருக்காது போய் 4 டீ கூட்டு வாடா போடா ஆ. ஏய் சலீம் சீக்கிரமா எடுத்துட்டு வாடா ஆமா சினிமா போலாமாடா ஐநாக்ஸ்க்கு ஒரு சினிமா என்னடா 4 சினிமா பார்க்கலாம் இது கூட என்கிட்ட கேட்கணுமா ஐநாக்ஸ்ல இப்ப என்ன படம் ஓடுது சார்? ஏய் சார்னு சொல்றது ஒன்னதான் எந்த ஊர் சார் நீங்க விருத்தாச்சலம் சார். நம்ம ஊர் தான்டா ஐநாக்ஸ்ல 9 படம் ஹவுஸ்ஃபுல் கலெக்ஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கு உங்கள மாதிரி யூத் எல்லாம் அங்கதான் இருக்காங்க நீங்க பாக்குறீங்களா போன் பண்ணி டிக்கெட் சொல்லலாமா உங்களுக்கு எதுக்கு சார் கஷ்டம்? நான் எங்க ஊர்லயே போய் பாத்துக்கிறேன் சார். பேசுனது போதும் இந்த டீயே குடிப்பா இதாத்தல ஸ்பெஷல் டீ அப்ப உங்க ஊர்லயே போய் பாருங்க சரி சார். யார் இவரு? பெரிய பிசினஸ்மேன் மாதிரி இருக்காரு. இந்த ஏரியா விஐபி. விஐபியா எவன் சொன்னது அது போ நீயே புரிஞ்சுப்ப டீ சாப்பிடு ஆறி போகுது ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். என் பர்ச்சை காணும். என்னையா என்னாச்சு பர்ச காணுமா இப்பதான் என் பாக்கெட்ல இருந்துச்சு, எங்க போச்சு தெரியலையே. நீ சொன்னியே அதான் அந்த விஐபி அவன்தான் அந்த பிசினஸ்மேன். அவன் கை நம்ம மேல பட்டா பர்ஸ் மட்டும் இல்ல நமக்கு தெரியாம நம்ம ஜட்டியே உருவிட்டு போயிடுவான். ஏய் பத்ராபி ஹாய் ஆண்டி நாசமா போறாங்க. ஷாப்பிங்கா நான் வந்துமா நில்லுங்கடா வருது பர்றா நாட்டுக்கோழி என்னடி நேத்து மார்க்கெட்டுக்கு வரல உனக்கு தேவையில்லாத விஷயம். தேவையில்லைன்னா இப்படி என்ன இருந்தாலும் நீ என்னோட 2வது செட்டப் ஆக போற நீ எங்கெங்க சுத்துறன்னு உன்னை என்கொயரி பண்ண வேணாமா செருப்பு பிஞ்சிடும் இடியட். இது வெடக்கோழிடா எப்போ டேஸ்ட் பண்ணிருக்கணும் என்ன அப்பப்ப மின்னல் மாதிரி காணாம போயிடுற என் விஷயத்துல என்ன டிசைட் பண்ணிருக்க சொல்லு ஏய் நெல்லுப்பா விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு ஏய் இங்க ஏரியாக்குள்ள வந்து என் ஆளு மேல கை வைக்கிறியா நீ என்ன இந்த ஏரியாவுல பெரிய கொம்பா இத பாரு நீ சரியா முடிவு பண்ணல இந்த மாதிரி கொம்பு இல்லாத பையன் உள்ள புந்துருவான் இவன் கிடக்குறான் வென்று வா நம்ம போய் தனியா பேசலாம் இனி அவனுங்க கதை கந்தல் தான் சந்திரா இங்க வானா. என்னடா இன்னைக்கு ஹோலி அண்ணா. தில்லக்கேணி ஜாம்பஜாரு திலாலங்கடி நாங்கதான் கஷ்டமில்ல கண்ணீர் இல்ல எப்போதுமே ஜாலிதான் எவனாச்சும் குறுக்க வந்தா எனக்கு என்ன கவலைதான் காணவில்லை இங்க வந்து கண்ணு சிந்தி ஆடுதான் பானுக்குள்ள பரிசு இருக்கு அடூரி அடிச்சு ஆடுதான்
ஹலோ பெண்ணே என்கிட்ட நீ ஜாக்கிரத தள்ளி நில்லு தக்கிற ரத்தம் போக்குறிதான் பாக்கெட்ட பிராக்கெட் பண்ணி பிக் பாக்கெட்டில் ஆடினான் அன்புக்கு நானே அடிமை காதலுக்கு நான் என்ன தந்துடுவேன் மோதலுக்கு நான் வாழ பெற்றிடுவேன் கோழை இல்லடா நானும் பொண்ணுடுவேன் ராத்திரிக்கு நான் வீடு போட்டுடுவேன் ஹலோ பெண்ணே என்கிட்ட நீ ஜாக்கிரத தள்ளி நில்லு தக்கிற ரத்தம் போக்குறிதாங்கோ பட்டாக்கா முட்டுகள் எல்லாம் தானா பூக்கும் அம்மா உந்தேகம் ராத்திரி என்னாகும் என் கண்ணு மிரண்டும் பிஸ்கெட் என் நெத்தியில் உண்டு சாக்லேட் என் லிப்ஸில் பெப்சி கோலா தந்தா இந்த தேவதைய நில்லு நீ தேவையெல்லாம் சொல்லு நான் போடல தாக்கல கிழிஞ்சிடும் வந்தா தள்ளு 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 போட்டு தள்ளு தாக்கு 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 போட்டு தாக்கு அட பக்கத்தா சும்மாரு பஞ்சாக்கா பேயாருடா ஹலோ பெண்ணே என்கிட்ட நீ ஜாக்கிரத தள்ளி நில்லு தக்கிற ரத்தம் போக்குறிதான் கெட்ட பையன்தா இவன் கெட்ட பையன்தா உன் கெட்ட பெல்லாம் கெட்ட டாக்கும் கெட்ட பையன்தா எந்த செத்துக்குள் கத்தி தவறி மாட்டிக்கிட்டு மூச்செல்லாம் முட்டித்தான் நீய திங்காடு என் சேலை தின்றுதான் விடுமுறை நானும் தந்தேன் உன் இஷ்டம் போலத்தான் பண்டிகை கொண்டாடு பாக்குறதுக்கு தத்தி என் சேலையில் யானையும் சக்தி நீ தாங்குற சக்தியும் உண்டா போ முக்தி ஒரு நூலை உண்டு இங்கே நீ ஊசி மட்டும் இங்கே நீ நோக்கிற காப்பல மோட்சம் நீ கண்ட தள்ளு 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 போட்டு தள்ளு நீ தாக்கு 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 நல்லா தாக்கு சிக்காரம் சிக்காது சிக்கிக்கிட்ட வராது Fantastic! Your goal almost achieved. கோஹினூர் வைரத்தை விட இது மிகச்சிறந்த முக்கண்டி வைரம். தஞ்சை பெரிய கோயில் சம்பந்தப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கு. இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. There may be a way. Yes sir, இந்த லைன் டிராயிங் பாருங்க. இது சோழ காலத்து ராஜமுத்திர மாதிரி தெரியல? Exactly. 1336ல ஆரம்பிச்ச சோழ பேரரசு 300 years old. தமிழ்நாட்டு சரித்திரத்தில் அது ஒரு பொற்காலம். அந்த காலத்துல அது திரிநேத்ரா சார். ஆனா சோழர் காலத்து ஆட்சியில் தஞ்சை, மதுரை, காவிரி பூம்பட்டினம், கேரளம், பர்மா வரை விஸ்தரித்து இருந்தது. இதுல எங்க போய் நீ தேடுவ? எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும் சார். கடவுள் இருக்காரு, ஆனா கண்ணுக்கு தெரியாதா? இந்த பெரிய கோயில் வைரம் கூட அப்படித்தாமா? அதனாலதான் சார் வரலாற்று நூலகத்துக்கு போய் தென்னகத்து ராஜாக்கள் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் நான் சேகரிச்சேன். பாத்தீங்க சார், இந்த தகவல் எல்லாம் தேவநாகரி பாஷையில இருக்கு. இன்னும் புரியாத மொழி நிறைய இதுல மிக்ஸ் ஆயிருக்கு. நோ நோ, அதுதாமா பெரிய ரகசியம்.
அந்த டைமண்ட் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக சீக்ரெட் கோட் வேர்டு பாஷையில எழுதி வச்சிருக்காங்க. அந்த கோடை நம்ம டீகோட் பண்ணா? எஸ் அகிலா. தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயில் கோட்டையா? நீங்க என்னைக்காவது இந்த கோட்டையை பாத்திருக்கீங்களா சார்? இல்லம்மா, நான் லயோலா காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தபோது ஸ்டூடெண்டோட ஹிஸ்டாரிக்கல் டூர் போயிருந்தோம். பட் அந்த நேரத்துல அங்க யாருமே போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டிருந்தாங்க. எதுக்காக உள்ள விடல சார்? அந்த ஏரியாவுல வைல்ட் அனிமல்ஸோட அட்டாக் நிறைய இருக்குன்னு எங்களை அவங்க அனுமதிக்கல. அப்போதைக்கும் இப்போதைக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும்ல சார்? நோ, இப்ப ரீசெண்டா அங்க போனவங்க கூட அது ரொம்ப ஆபத்தான இடம்னு சொல்லிருக்காங்க. லைஃப்ல ஆபத்து வரும்போதுதான் நம்ம எப்ப முழிச்சுக்கிட்டே இருக்கணும். அங்க போயிட்டு வரதுக்கு ப்ளீஸ் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க சார்.
யார் நீங்க? அந்த கேள்வியை கேட்க வேண்டியது நீ இல்ல, நானு. யாரு நீ? வெளியில எழுதி வச்சிருக்கிற ராஜசாசனத்தை பார்க்காம வந்துட்டியா? பார்த்துதான் வந்தேன். அப்படின்னா அரச கட்டளைய மீறிதான் நீ உள்ள வந்திருக்கியா? வந்த வழியே திரும்பி போ. நான் ஆர்கியாலஜிஸ்ட், அதாவது ஆராய்ச்சி பண்றவ. செதஞ்சு போன இடத்தை ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கேன்னு சொல்றியே, இத நான் நம்பணுமா? நான் உண்மையா தான் சொல்றேன். அந்த பரமசிவன் மேல சத்தியமா. எதுக்கெடுத்தாலும் சத்தியம் சத்தியம்னு சொல்லி அந்த சாட்சாத் பரமசிவனையே மோசம் பண்ணிட்டாங்கம்மா இந்த மனுஷங்க. அதனாலதான் இதுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு ராஜசாசனம் எழுதி வச்சிருக்கம்மா. நீங்க ராஜா? ஆமாமா, சோழ நாட்டு அரசன் ராஜராஜ சோழனே நாதாம்மா. இதுக்கு மேல இங்க என்ன இருக்கு? எதை எடுத்துட்டு போலான்னு வந்திருக்க? மன்னிக்கணும், நான் திருடுறதுக்காக இங்க வரல. கோயிலூர் வைரத்துக்கு சமமான தஞ்சை பெரிய கோயில் வைரம் இங்க இருக்குன்னு எங்களோட பரிசோதனையில தெரிஞ்சது. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதாம்மா, ஆனா அது இப்ப இங்க இல்ல. அப்ப அந்த வைரம் ஒரு காலத்துல இருந்துச்சு, ஆனா இப்ப பாரு, அந்த வைரம் எங்க இருக்கோ அந்த பரமசிவனுக்கே தெரியாது. என்ன நடந்துச்சு? பௌத்த மத வேஷத்துல வந்து யாகம் பண்ண போறேன்னு சொல்லி அந்த துரோகிங்க என்னோட சாம்ராஜ்யத்தையே அழிச்சிட்டு போயிட்டாங்கம்மா. நடந்த அந்த துரோகத்துக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த பரமசிவன் தண்டிப்பார்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேம்மா. நீங்க தப்பா நினைக்கலன்னா அன்னைக்கு வந்தவங்க பௌத்த சாமியார்கள் நீங்க நம்புறீங்க? இப்படி துரோகம் பண்றவங்க பௌத்த மத சாமியாரா இருக்க மாட்டாங்க. கொள்ளையடிக்க நினைக்கிறவங்க சாமியாரா இருக்க முடியாது. அவங்க காவி உடையில வந்த அரக்கனுங்க, பக்கத்து நாட்டில இருந்து வந்த பயங்கரமான திருடனுங்க. இவ்வளவு பெரிய வைரத்தை கொள்ளை அடிக்கணும்னா அது சாதாரண திருடர்களால முடியாத காரியம். அவங்க பெரிய மாஃபியா கேங்கா தான் இருக்கணும். தாத்தா, இந்த போட்டோல எனக்கு வந்தவங்க யாராவது இருக்காங்களா பாருங்க. இவனா? இவன் இல்லை. இவனை பாருங்க. இவனு இல்லை. இவனா தாத்தா? இல்லம்மா. அதே மூக்கு, அதே கண், ஆனா ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கம்மா. ஒரு நிமிஷம் தாத்தா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அந்த வைரத்தை திருநவ இவன் திருட இவதாமா. என்னாச்சும்மா, ஏன் அமைதியாயிட்டு? பேட் லக் தாத்தா. கோஹினூர் வைரம் எப்படி நம்ம நாட்டை விட்டு தாண்டி போச்சோ அதே மாதிரி பெரிய கோயில் வைரமும் கடல் தாண்டி போயிடுச்சு. இனி அந்த வைரம் நமக்கு கிடைக்காது. இல்லம்மா, நீ சோர்ந்து போகாத. நடக்காதுன்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு புது உற்சாகத்துல இருக்க. 43 வருஷமா எந்த ஒரு ஜீவராசியும் இந்த கோட்டைக்குள்ள வந்ததில்லை. ஆனா நீ ஒரு பெண்ணா இருந்தும் இவ்வளவு பெரிய கோட்டைக்குள்ள நுழைஞ்சிருக்கன்னா இது சாதாரண விஷயம் இல்லம்மா. இதெல்லாம் அந்த சிவபெருமானோட கட்டளம்மா. சிவபெருமானோட 3வது கண்ணான இந்த வைரம் இருந்த வரைக்கும் இந்த அகண்ட விளக்கு பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ
இந்த வயசானவ மாதிரியே அதுவும் இப்பவோ எப்பவோன்னு எழுதிட்டு இருக்கு. இந்த விளக்கோட பிரகாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய குறைய என்னோட ராஜ்யமும் மண்ணோட மண்ணா போயிடுச்சு. இந்த விளக்க நான் பாதுகாப்பா காத்துக்கிட்டு வரேன்னா என் மனசுல ஒரு சின்ன ஆசை. என்னைக்காவது ஒரு நாள் அந்த வைரம் மறுபடியும் இந்த கோட்டைக்குள்ள வரும்னு நான் நம்புறேன். அம்மா, என்னோட ஆசை கனவெல்லாம் உண்மையாக போகுதுங்கிற நம்பிக்கையை உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அம்மா வந்திருக்கு. அந்த கொள்ள கூட்டத்தோட துணிச்சலை நான் நேர்ல பார்த்ததுனால நான் இதை உனக்கு சொல்றேன். உனக்கு கண்டிப்பா ஒரு துணை வேணும். அந்த பரமசிவனோட ஆசீர்வாதத்துல வந்த பொண்ணு நீ. அந்த பரமசிவனே உனக்கு ஒரு சக்தியை கொடுக்கட்டும். நீ சொல்றதை வச்சு பார்த்தா இப்ப அந்த டைமண்ட் தாய்லாந்து மாஃபியா கையில தான் இருக்கு. அதை கொண்டுகிட்டு வர்றது இம்பாசிபிள். கோஹினூர் டைமண்டை இந்தியாவுக்கு கொண்டு வரதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கோ அதை விட பெரிய கஷ்டம் இதுல இருக்கு. இல்ல சார், டெஃபினட்டா அந்த டைமண்ட் கொண்டு வருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன்னை டிஸ்கரேஜ் பண்றேன்னு நினைக்காத. இந்த முயற்சியில உனக்கு நடக்க கூடாதது நடந்துருச்சுன்னா எது நடந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்க மட்டும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ் சார். ஆனா இந்த விஷயத்துல நமக்கு கவர்மெண்டோட சப்போர்ட் இருக்காது. அதோட இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா எல்லா மாஃபியா கும்பலும் அலர்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் டைமண்ட் கிடைக்கிறது கஷ்டமா. ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாதீங்க. கண்டிப்பா டைமண்ட் கிடைக்கும். நல்ல காரியத்துக்கு கடவுள் கண்டிப்பா துணை இருப்பாரு. என் மேல நம்பிக்கை வைங்க சார். குட். உன்னுடைய முயற்சியில வெற்றி அடைய நானும் உன் கூட இருப்பேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். சுந்தரம், டைம் 10 போகுது. புது இன்ஸ்பெக்டர் நம்ம ஸ்டேஷன்ல ஜாயின் பண்ண போறாருயா. பார்த்து பக்கமா நடந்துக்க. சார், அடங்காத இந்த மலையில அவராவது வர்றதாவது பேசாம நம்ம 2 பேரும் ஒரு கட்டிங் போட்டு கடமைய கண்ணியமா பாப்போம் சார். சார், அப்படியே ஒரு நாட்டுக்கிட்ட ஏற்பாடு பண்ணீங்கன்னா. அதனாலதான் நம்ம இப்படி இருக்கோம். வீச முடிக்காத பசங்க எல்லாம் இன்ஸ்பெக்டர் வந்துடுறானுங்க. அவங்க எல்லாம் நாம சல்யூட் அடிக்க வேண்டியது. ஆமா, உன் வீட்லயே வச்சு கட்டிங் போட்டுருவானுங்க. உன் பொண்டாடி ஒரு ஆபாய் ரொம்ப டேஸ்டா இருக்கு ஐயா. என்ன ஓகேவா சார்? இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. என்ன கான் உரில மாட்ட பெருச்சாளி மாதிரி பீதில உடைஞ்சு நிக்கிறீங்க சார்? நீங்க இந்த மழையில வர மாட்டீங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த ஏரியால இருக்க பொறுக்கி முள்ள மாதிரி முடிச்சு வைக்க பிப்பாக்கெட் எல்லா டீலர்ஸும் டேபிளுக்கு வரணும். ஏன் சார், உங்க சொந்தக்காரர் யாரா இருக்காங்களா? அவ அப்பப்ப லூஸ் மாதிரியே பேசுவான் சார். எதுக்கு சார் பயிரு லைவாவே காட்டுறேன் சார். அப்படியா? சார், இவன் சாஜி குஞ்சு சைக்கிளை கண்டால பார்த்தாலே சாப்பாட்டுல காணாம போயிடுச்சான். யோ, அவனே கோழி குஞ்சு கோலம் கட்டுற மாதிரி இருக்கான். இவன் பார்த்தா சைக்கிள்லாம் சாப்பிட காணாம போதா? நெக்ஸ்ட் சார், இவன் பேரு பக்கிரி. கண்ணாலே பெண்களை கற்பழிச்சிருவான் சார். யாரு? இந்த போன மாசம் மூலக்கடல 40 வயசு பொம்பளைய 18 வயசு பொண்ணு சொல்லி ரேப் பண்ணானே அந்த பக்கிரி தானே இவன். வெரி குட் சார். சார், உங்களுக்கு கம்ப்யூட்டர் பிரெயின் சார். ஸ்டாப் இட். இந்த காக்கா பிடிக்கிறது காலை பிடிக்கிறது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. சார், இவன் பேரு சந்திர சார். குரு படத்துல வர கமல் மாதிரி பிட்பாய்ட் எடுத்த பணத்தை எல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவான் சார். ரொம்ப நல்லவன் சார். விட்டா இவனுக்கு கட் அவுட்ல வச்சு பாலாபிஷேகம் பண்ணி போல இருக்கேன். பேசாம இவன் போட்டோ எடுத்துட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல மாட்டி வைங்க. காந்தி போட்ட பக்கத்துல. நான் இவனை இம்மிடியா பார்க்கணும். டேய், என்னடா நம்மால மழை பெய்யறதே பாத்துட்டு இருக்கான். உனக்கு என்ன வந்துச்சு? மழை பெஞ்சது நம்மளுக்கு ஒரு கிளுகிளுப்பு வந்திருக்கும். வேற என்ன, சுப்புலட்சுமியே நினைச்சிட்டு இருப்பான். எல்லா விஷயத்துல அவன் ஹீரோடா. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவன் ஜீரோ ஆயிடுறான். ச்சே, இனிமே அவன் மூட மாத்த நம்மளால முடியாதுடா. டேய், இப்ப பாரு அவன் மூட மாத்துறான். இந்தா, நீ போய் வீரும் பிரியாணி வாங்கிட்டு வா. சீக்கிரம் வந்துரு. வேண்டாம். ஏ மாமா, இந்த பிகரை பாடுறா, உரிச்ச கோழி மாதிரி. ஏ சுப்புலட்சுமி முன்னாடி இந்த பிகர் எல்லாம் கால் தூக்கி. ஐயோ, இவன் திரும்பவும் பிளாஷ்பேக் போறானே. அப்போ எனக்கு 12 வயசு, என் சுப்புலட்சுமிக்கு 10 வயசு. டேய், 10 வயசுல காணாம போன சுப்புலட்சுமியை நினைச்சு இன்னும் உருகிட்டு இருக்கேடா. உன் காதல் தெய்வீகமானதுடா. அந்த சுப்புலட்சுமி எங்க இருந்தாலும் கொடுத்து வச்சோடா. நேரம் எங்க இருக்காளோ, எவன் கூட சுத்திட்டு இருக்காளோ, கொடுத்து வச்ச புண்ணிய வச்சு. இன்னொரு தடவை என் சுப்புலட்சுமியை பத்தி தப்பா பேசினா கொன்னுடு. ஜோக்குடா. என்ன மாதிரி என் சுப்புலட்சுமி எனக்காக எங்கேயாவது காத்துட்டு பாரு. கண்டிப்பா ஒரு நாள் 2 பேரும் ஒண்ணு சேருவோம். ஏ சந்துரு, இதோ பாருடா, உனக்காகவே உன் சுப்புலட்சுமி போலீஸ் மாமா கிட்ட தகவல் சொல்லி அனுப்பிச்சிருக்கா. போயிட்டு வா, போ போ.
டேய் படிடா. ஏய் நான் சொன்னேன்னு சொல்லி நாடகத்துல போய் ஒரு சோடா வாங்கிட்டு வாடா. இந்த மழையில போய் பிள்ளைய அனுப்பணும்ன்றீங்களே, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ போனா ஆம்பளை யாரு போடுவா? ஏய் சீக்கிரமா போயிட்டு வாடா. சரிப்பா. என்னது வீட்டுக்கு தண்ணி பூந்துருச்சா? யோ உன்னை யாரு ஏறி போய் வீடு கட்ட சொன்னதே? ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணியா? சார் என்னமா கொற்றமல்ல ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கீங்க? ஐநாக்ஸ் பார்க்கிங்ல என்னோட ஸ்கூட்டி காணாம போயிடுச்சு ஐநாக்ஸா? சார். பயப்படனோடயா போனீங்க? நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். ஓஹோ அப்பனா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம். போய் ஒரு கம்பெனி எழுதி கொடுங்க போங்க. ஓகே சார். ஓ நீதான் சந்துருவா? எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுறாங்க சார். என்னடா திமிரா பேசுற? ஏய் எனக்கு முன்னால ஒருத்த வேட்டியை தூக்கி கட்டினாலே அவன் முட்டையை கீழே சுத்தி என்கவுண்டர் பண்றவன் நானு. இதுக்கு முன்னால நீ எப்படி எனக்கு தெரியாது. ஆனா நான் இந்த ஸ்டேஷன்ல பொறுப்பேற்றுக்கிட்ட இந்த நிமிஷத்துல இருந்து உன் முள்ள மாறித்தனோ முடிச்ச வைக்கத்தனோ பிட் பாக்கெட் எல்லாத்தையும் பொட்டலம் கட்டி தூர போட்டுடா. ஏன்னா நான் மதுரைக்காரன்டா. சார் நானும் மதுரை தான். மதுரையா? மதுரை நீ எங்க? அழகர் கோயில் பக்கத்துல. அழகு கோயில் பக்கத்துல யாருமே நீ? ஜமீன்தார் சண்முக சுந்தரத்தோட பையன். சண்முகசுந்தர பையனா நீ? டேய் அவன் எனக்கு மாமாடா. அப்ப நீ எனக்கு மச்சான். மச்சான் மாமா? ஏய் சந்துரு உங்க அப்பா எவ்வளவு நல்லவன்டா. ஏய் இந்த பத்திரிகை வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா நல்ல வேலையா பாடுறான். சந்துரு யார் யாருக்குதான் பிட் பாக்கெட் அடிச்சு அவங்க தான் பணத்தை திருப்பி கொடுத்துடுறா. ஓகே மாமா எங்க லாட்சனா அங்கேயே வச்சுக்கிறேன். இப்படியே ஒரு லூஸ் இருக்கு. பாரியா பாரு, உன்னாலதான் என் பிள்ளைக்கு பிள்ளை விழுந்துட்டான். ஒத்த பிள்ளைய எந்த பள்ளி கொடுத்துட்டேனே. ஐயோ ஐயோ. சாரி. என்ன ஆச்சு சாமுவேல்? எவனோ திருட ஃபாதர் கல்யாண முதர்த்த திருடிட்டு ஓடிட்டு இருக்கான். ஓ ஜீசஸ். சும்மா பேசிக்கிட்டே இருக்காதுங்க. முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஃபாதர் கல்யாண மாப்பிள்ள ரொம்ப கோவமா இருக்கார். அந்த மோதிரம் கிடைக்கலன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஓ மை காட். கல்யாணம் ஏற்பாடு பண்ணது யாரா? நான்சென்ஸ். தம்பி அப்படி எல்லாம் பேசாத. ஒரு மோதிரம் போச்சுன்னா இன்னொரு மோதிரம் வாங்கிக்கலாம். கோல்டன் டைம் இஸ் கோல்டன் டைம். இட் cannot be repeated. ஓகே? சாரி ஃபாதர், நான் சென்டிமெண்ட் ரொம்ப நம்புறேன். இந்த ரிங் மிஸ் ஆனது ரொம்ப பேட் சென்டிமெண்டா ஃபீல் பண்றேன். நீ சொல்றது சரிதான். ஆனா திருடிட்டு போனவன் மனசு மாதிரி திரும்ப கொண்டு வந்து ரிங்க கொடுக்கவா போறான்? சொல்லு. சாரி ஃபாதர், என்ன சமாதானப்படுத்த முயற்சிக்காதீங்க. ஒத்துக்க மாட்டேன். ஃபாதர் திருடா நீ திருடா 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 நீ திருடா திருடா இதயத்தை திருடிப் பாடா. திருடா நீ திருடா 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 நீ திருடா திருடா இதயத்தை திருடிப் பாடா. யார் நீங்க? God is great. May God bless you. Cigarette smoking is injurious to health. Orient fan anaconda. Jurassic Park as well as Art of the Ring. நீங்க என்ன பேசுங்கன்னு ஒரு இளவும் புரியல. அவன் பேசுன இங்கிலீஷ் அவனுக்கே புரியாது. உங்களுக்கு எப்படி புரியும்? Yeah. Yes. இந்த ரிங் யாருதுன்னு சொல்ல முடியுமா? ஃபாதர், வெட்டிங் ரிங். இந்த ரிங் எங்க கிடைச்சது தம்பி? ரிங் ரோட்ல கிடைச்சது ஃபாதர். ஒரு திருடன் நம்ம காம்பவுண்ட குதிச்சு ஓடும்போது என்னை இடிச்சிட்டான். அவனை பிடிச்சு 4 சாத்து சாத்தனோனே இந்த ரிங் என் கையில கொடுத்து ரிங் ரோட் வழியா ஓடிட்டான். இங்க பாரு பிரதர், மேரேஜஸ் ஆர் மேட் இன் லண்டன் வாங்க. கடவுள் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை நிறுத்துறதுக்கு நீ யாரு நான் யார்? அதான் தம்பி உண்மை. யா யா யா. மனைவி என்பவள் கடவுள் கொடுத்த பாரம். பாரம் இல்ல, அது வரம். யா யா. அந்த பொண்ணோட நல்ல மனசாலதான் இந்த மோதிரம் உனக்கு திரும்ப கிடைச்சது. அப்ப ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. தங்க விலை கிடுகிடு உயர்வு. அடடடடடடா. இப்படி கபகபான்னு ஏறிக்கே போனா நாம எப்ப தங்கம் வாங்குறது, நகையை எப்படி மாட்டிக்கிறது? கடைசி காலத்துல தங்கத்தான் வாங்கி நாம நகையா போட்டிக்கிறோம். நம்ம உள்ள இந்த புள்ள நான் படிக்கிற காலத்துல உள்ள காதலிக்கிறது பின்னாடியே சுத்தினான். இந்த பொண்ணு உங்களோட படிச்சது. ஆமா. அறியாத வயசையா புரியாத மனசையா ஐயா
அவளை புரிஞ்சிக்காம அவளை விட்டுட்டு காலேஜுக்கு வேற போடா. ஓ இதுல காலேஜ் வேறயா? ஏட்டையா இந்த லொல்லு வேறயா? பின்ன பொய்யா? காலேஜுக்கு போனா கழுத என் பின்னாலேயே சுத்தி வந்து என்ன காதலிங்கன்னு எங்காலும் ஓடி போலாமா என்னை ரொம்ப லவ் டார்ச்சர் பண்ணா. ஐயோ எனக்கு இப்பவே தலை சுத்துதே. மப்பு மந்தாரமாக கப்பகப்பான்னு வளர்த்து கும்முன்னு ஆயிட்டா. இவன் சின்ன வயசுல இப்படி இருந்தாள்னா நான் சும்மா இருந்திருக்க மாட்டேன். போதுண்டா, இதுக்கு மேல நான் தாங்க முடியாதா? யாராவது பாப்போம். ஏய் இவ்வளவு நேரம் பிரியாமணியை பத்தியா பேசிட்டு இருந்தீங்க? இது உங்களையே கொஞ்சம் ஓவரா தெரியல? ஏண்டா டேய், எல்லாம் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து கேஸ பாருங்கன்னா உட்கார்ந்து டூபிஸ பாத்துட்டீங்களா? சீ, கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் கற்பனை பண்ணி விட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் இப்படி ஓர வஞ்சனை பண்றாங்க? நல்லா தான் இருக்கு. கூட்டத்தோட துணிச்சலை நான் நேர்ல பார்த்ததுனால நான் இதை உனக்கு சொல்றேன். உனக்கு கண்டிப்பா ஒரு துணை வேணும். அவன் சரியான 420. எஸ், அவன் 420 இருக்கலாம். ஆனா அவனுக்குள்ள மனிதாபிமானமும் இருக்கு, நல்ல குவாலிட்டிஸும் இருக்கு. ஏய், உனக்கு புத்தி சரியாதான் வேலை செய்தா? அதனாலதான் அவனை செலக்ட் பண்ணிருக்கேன். என்ன இங்க கூட்டிட்டு வந்தது வானத்தை பார்த்து நிக்கிறதுக்காகவா? உன்கிட்ட பர்சனலா பேசணும்னு சொன்னேன்ல. தொடர்ந்து பேசாத, மேட்ருக்கு வா. நான் உடனே தாய்லாந்து போறேன். ஓ, அதையே என்கிட்ட சொல்ற? எனக்கு துணையா என் கூட நீ வரணும். நீ தாய்லாந்து போறதுக்கு நான் எதுக்கு? ஓஹோ, ஒரு டிக்கெட் வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீனாங்களா? அதெல்லாம் இல்ல, நான் ஆபீஸ் விஷயமா போறேன். உன்ன மாதிரி இன்டெலிஜென்ட்டா ஆக்டிவான ஒரு பர்சன் என் கூட துணையா வரணும். ஆக்டிவா இருக்கிற மனுஷனா? வேலை எடுக்குன்னு சொல்லி ஏமாத்தி மலேசியாவுக்கு கூட்டிட்டு போய் கழுத்துறதுக்கு கொண்டானுங்களே, அந்த மாதிரி ஒண்ணும் இல்லல்ல. நான் இங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா காமெடி பண்ணிக்கிட்டே இருக்க? நானும் சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, இந்த தாய்லாந்து இங்கிலாந்துலாம் நமக்கு ஒத்து வராது. என் ஊரு, என் ஏரியா, என் ஃப்ரெண்ட்ஸ், பீரு, பிரியாணி, இதுதான் என் உலகம். இத விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். நீ எனக்கு துணையா வந்தா நான் உனக்கு 2 லட்சம் ரூபாய் தருவேன். போரக்காரி சக்சஸ் ஆச்சுன்னா எவ்வளவு தருவேன்னு எனக்கே தெரியாது. ஒண்ணு வேணாம், கஷ்டப்படாம காசு வாங்குறது எனக்கு பிடிக்காது. சரி, என்னதான் பண்ணணும் அதை சொல்லு. எங்க போனாலும் என் கை சும்மா இருக்காது. அடுத்தவன் பாக்கெட்ட பார்த்தா என் கை ஷேக் ஆயிடும். அந்த பழக்கத்தை கொஞ்ச நாளைக்கு நீ விடணும். தினமும் ஆப்பும் பிரியாணியும் இல்லனா தூக்கமே வராது. அவ்வளவுதானே? ஓகே சரி, என் சம்பளம் மொத்த பணத்தையும் இப்பவே கொடுத்துருவா? ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், அன்னன்னைக்கு சம்பளத்தை கொடுத்தா போதும். ஷூர். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீ ஹை கிளாஸ், நான் லோ கிளாஸ். ஊரு விட்டு ஊரு என்ன பிளைட்ல கூட்டிட்டு போய் அங்க மரியாதை குறைஞ்சிச்சு, அடுத்த நிமிஷமே ட்ரெயினை பிடிச்சி ஊருக்கு வந்துருவேன். உன்னை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்தா 1 lakh அட்வான்ஸ் செக். நாளைக்கு ஆபீஸ்க்கு வா, மத்த எல்லா விஷயத்தையும் சொல்றேன். ₹1,00,000 நயன்தாராவை பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே இருக்குடா. என்ன மாமா, இது உண்மையான செக் தானா? டேய், உனக்கு நயன்தாரா மட்டும் தான்டா தர்றாங்க, எனக்கு அசின், ஸ்ரேயா, த்ரிஷா எல்லாம் தர்றாங்கடா. ₹1,00,000 எத்தனை பீர் கிடைக்கும்? ஒரு வாரத்துக்கு பீர்ல. நம்ம சிட்டியை தாண்டி 1 கிலோமீட்டர் கூட வெளியே போனது கிடையாது. இவன் என்னடா ஃளைட்ல கூட்டு போறாங்கடா? ஆமாண்டா, அந்த அம்மா ஏதோ குழிலாண்டுல தாய்லாந்து. அதான் எதுக்காக வர சொன்னாங்க? எதுக்காகவோ எடுத்துட்டு போடுண்டா. சின்ன வயசு அழகான பொண்ணு, காசு கொடுத்து தாய்லாந்து கூப்பிடுது. போகலன்னா அது பெரிய பாவம்டா. போனா தாண்டா பாவம். அது சரி, சென்னையில இவ்வளவு பேர் இருக்கும்போது இவனை மட்டும் எதுக்கு கூப்பிடுறாங்க? உருளையாடா மாங்கா மடையா, இந்த பொண்ணு இவனை லவ் பண்றாடா. லவ்வோ கேவோ எவ வந்து லவ் பண்ணாலும் என் சுப்புலட்சுமி கீடாகுமா? ஏய் மாமா, இவ்வளவு நாள் அட்டு பெயர் டொக்கு பெயர் அந்த குப்பை இந்த குப்பைன்னு சுத்தணும். இப்ப ஷோகேஸ் பொம்மை மாதிரி ஒரே பொண்ணோட தாய்லாந்து போகும்போது உன் கனவுல வர சுப்புலட்சுமி தேவைதானே? டேய், ஸ்காட்லாண்டுக்கு போனாலும் தாய்லாந்துக்கு போனாலும் ஏன் சுப்புலட்சுமி தாண்டா. நான் எங்க போனாலும் என் சுப்புலட்சுமி மனசுக்குள்ளே இருப்பா. 2 பேரும் தாய்லாந்து போறீங்க, அங்க ஒரே ரூம்ல தானே தங்குவீங்க. இது எப்படி இருக்கு? நம்ம ஆளு கோட்டரா ராவா அடிக்கிற பையன் போதையில ஏதாவது நடக்க கூடாது நினைச்சுனா என்னது லவக்கு பலக்கா ஜபக்குதே அது அப்படின்னா குவாட்டருக்கு தொட்டுக்கிற ஊர்கா மாதிரி. ஏ மச்சான், ஐயோ
பூவெல்லாம் அசைகின்ற காத்தெல்லாம் அழகான பூவெல்லாம் அசைகின்ற காத்தெல்லாம் ஊரோரும் போகின்ற ஆத்துக்குள் மீனும் சேர்ந்து சொன்னதே உன்னை சொந்தம் என்றதே என் நெஞ்ச கோயிலில் நீ தெய்வம் என்றதே நிஜமா கண்மணி மனதில் பௌர்ணமி உனக்கே பிறந்தவன் நினைத்தால் நிம்மதி அழகான பூவெல்லாம் அசைகின்ற காத்தெல்லாம் ஊரோரம் போகின்ற ஆத்துக்குள் நீனும் கொள்கிறான் அழகே உன்னை அடைந்ததா நானும் பெருமை கொள்கிறேன் என்னோட நெஞ்சுக்குள் புதிதாக வெளிச்சங்கள் நேரம் வந்ததால் கண்ணோடு நான் கண்ட கனவெல்லாம் மெய்யாச்சு உன்னை சேர்ந்ததா உங்கள் சிரிப்பினில் ஒரு ராகம் அதை சேர்த்து வைக்கவா அழகான பூவெல்லாம் அசைகின்ற காத்தெல்லாம் என்னோட கீதைகள் என்று வாழுவேன் கோலாட்டம் கண்ணுக்குள் கொண்டாட்டம் நெஞ்சுக்குள் இன்று காண்கிறேன் அழகான பூவெல்லாம் அசைகின்ற காத்தெல்லாம் ஓரோரும் போகின்ற ஆத்துக்குள் மீனும் சேர்ந்து சொன்னதே உன்னை சொந்தம் என்றதே என் நெஞ்ச கோவில் நீ தெய்வம் என்றதே நிஜமா கண்மணி மனதில் பௌர்ணமி உனக்கே பிறந்தவள் நினைத்தால் நிம்மதி உனக்கு என்ன நான் எனக்கு என்ன நீ கரெக்ட் பொறுக்கி புறம்போக மொல்ல மாறி முடிச்சு இதெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு வேற ஏதாவது புதுசா சொல்லு கொடுப்பேன் நான் கொடுப்பேன் நீ குடுப்பியா இல்ல குடுப்பியா குடுப்பியா என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ணேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுப்பியா டேஞ்சர் பார்ட்டிடா எஸ்கேப் டேய் சஸ்பெக்ட் அனியா வர போட்டு ஈஸ்கேப் பண்ற டேய் ஏடா அனியா வர பொண்ணுடா வேலைய காட்ற சார் தெரியாம இருந்துச்சு சார் தெரியாம இருந்துச்சியா ஏடா அவள கிளியர் ரூட் போட்டு இருக்கேன் நான் பாத்துட்டே இருக்கேன் தெரியாம என்னையா சார் ஏன்டிஏ பர்சன்ட் பிட் பாக்கெட் சார் உங்ககிட்டே பர்சன்ட் ஆமா சார் போலீஸ்கிட்டே பர்சன்ட் உங்க பொண்டாடி போட்டா சார் இது உங்க பரிசு சார் கொஞ்ச நேரத்துல என் பொண்டாட்டியவே சந்தேகப்பட்டேடா என்ன ஆள காணோம் இந்த பொண்ணு ஓடி போச்சு எப்படியோப்பா என் வைஃப் சேஃப் அம்மா வேலூர் ஜெயில் மாதிரி இருக்கடா ஆமாண்டா அந்த பொண்ணை பார்த்தா பெரிய ஐபிஎஸ் ஆபீசர் மாதிரி தெரியுதுடா வேணாண்டா போயிடலாம்டா ஐஏஎஸ் ஆகுது ஐபிஎஸ் ஆகுது அதுக்கு மேல நான் இருக்கேன் வாடா டேய் மாமா எனக்கு என்னமோ பயமா இருக்குடா வாடா பூம்புகார் படத்துல ஒரு கோட்டை மாதிரி இருக்குடா அந்த அண்ணா ஜானா ஹீரோ டைரோ இல்ல டியூப் இல்ல அகிலா மேடம் வர சொன்னாங்க ஜாவ் என்ன அழகு அம்மா கல்லு மண்ணு குப்பை கூலம் எல்லாத்தையும் கண்ணாடிக்குள்ள வச்சிருக்கானுங்க ஆமாண்டா சந்திரு
இந்த பொம்மைங்களை பார்த்தா ஏதோ நமக்கு மேக்கப் போட்டு ஷேப் மாத்திர மாதிரி இருக்குடா. ஆமாடா, பழைய காலத்து விட்டலாசிரியர் படம் மாதிரி இருக்குடா. இது என்ன ஆபீஸால போல இருக்கிறடமா? இத பார்த்து எதுக்குடா பயப்படுற? உனக்கு பயமே இல்லையாடா? உன் மூஞ்ச பார்த்து இத பார்த்தா எனக்கு பயமே இல்ல. வாங்க. மேடம், இது என்ன மனுஷ பல்லு மாதிரி இருக்கு? 1890ல வாழ்ந்த மகாராஜாவோட பல்லு. அவன் பல்லு எதுடா இவ பாதுகாத்து வச்சிருக்கா? இல்ல, இது அவங்க பொண்டாட்டி. ஏதாவது தெரியாதனமா பேசிருப்பாரு, அடிச்சு பல்ல கட்டி பாதுகாப்பா வச்சிருக்காங்க. Hey mister, who are you? இங்கிலீஷா தெரியலையா? நாங்கெல்லாம் ஜென்டில்மேன்ஸ். What can I do for you? ஐயால உயிரோட கொல்றேன். நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? இங்கிலீஷ்ல பேசுனா பேசுங்க. Shut up! இது இங்கிலீஷ் தானே? Idiot! யாரா நீங்க? யாரா? நான் யாரும் தெரியாம நீ ஏன் சிட்டிக்குள்ள உயிரோட இருக்க? டேய், போலீஸ் போன் போடுறா. போலீஸ் ஸ்டேஷனா? இந்த பிசினஸ் எல்லாம் பண்றது நீதானே? அவன் தங்கம் வெள்ளி வைரம் வச்சுக்கிட்டு இருக்கான். நீ என்னடா கிட்னி சட்னி மண்டை உடனே வச்சுக்கிட்டு இருக்க? Stupid, இது பிசினஸ் இல்லடா, ஆர்கியாலஜி. First you get out. எங்களுக்கும் தெரியும் சார். ஆர்ட்ஸ் காலேஜ், நீ காலேஜ், எஸ்ஐடி காலேஜ், எத்ராத் காலேஜ், லயலா காலேஜ். Stop it! சார் கூல் டவுன் சார். மேடம், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்க ஹை கிளாஸ் நான் லோ கிளாஸ்னு. எனக்கு மட்டும் ஏதாவது அவமானம் நடந்துச்சு? சந்துரு ப்ளீஸ், ஐ அம் சாரி. சார் நான் சொன்னேன்ல, இவர்தான் என் கூட தாய்லாந்து வர போறாரு. Oh, that man Chandru. ஏமா நீ இத முன்னாலே சொல்லிருக்க வேண்டாமா? Sorry, sir. இவன் ஓகே, இவங்க தான் கொஞ்சம் புறம்போக்கு மாதிரி இருக்கானுங்க. I'm sorry young man, sorry. I'm sorry old man. நீ யாருன்னு முன்னாடியே சொல்லிருந்தா நான் உன்னை திட்டி இருக்கவே மாட்டேன் young man. அதெல்லாம் பரவாயில்ல சார். நீங்க டிஎஸ்பி மாதிரி எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல. DSP சார் சந்துரு, நம்ம உள்ள போய் பேசிக்கலாம். நான் அப்புறம் வரேன் சார். சந்துரு வா. இந்த உன் பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் எதுக்கு? நாம போறது ஏர்போர்ட்டுக்கு தானே? ஐயோ, அங்க போறதுக்கு இது வேணும். ஏய், ஏன் போட்டோ? இது என்கிட்டயே இல்ல, உன்கிட்ட எப்படி வந்துச்சு? போட்டோ என்ன, உன் ஜாதகமே என் கையில இருக்கு. என்னமோ நினைச்சா, ஆனா நீ பெரிய கலெக்ஷன் கோயிந்தா. உன்னோட திருட்டு வேலையெல்லாம் நீ இங்கேயே விட்டுடணும். நாளைக்கு தாய்லாந்துக்கு போய் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சேன்னு வச்சுக்க. சாச்சா, நம்ம திறமையெல்லாம் நம்ம ஊர்ல மட்டும் தான் காட்டுவேன், வெளிநாட்டுல போய் காட்டுவேனா? Sorry for the disturbance. Excuse me if you don't mind. என்னத்த சார் தேடுறீங்க? Nothing. இதுக்கு முன்னால நான் இந்த ரூம்ல இருந்தப்ப இந்த பர்ஸ் உங்கள் தான் பாருங்க. Yes, இந்த பர்சுக்காக தான் நான் உள்ள வந்தேன். நான் ரூம்குள்ள வரும்போது இது என் கால்ல தடிச்சு சார். கொஞ்சம் ஜாக்கிரதையா பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கங்க சார். Thank you. தேங்க்ஸ் எதுக்கு சார்? நான் நல்லவனா இருக்க போய் உங்க பர்ஸ் கிடைச்சிருச்சு. திருட்டு போய் ஊர் சார். Thank you gentlemen, thank you again. Agila, please continue. All the Okay, best. sir. போதும். இந்த மாதிரி வேலை எல்லாம் வேணும் இப்பதான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். சரி, இதெல்லாம் கண்டுக்காத. நாம எப்ப போறோம்னு சொல்லு. உன் மேல இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய கேஸ் இருக்கு. அதெல்லாம் கிளியர் பண்ணும். அங்க போய் உன் ஆட்டோகிராஃப் போட்டுட்டு வா. ஆட்டோகிராஃப் என்ன, போட்டோகிராஃபே கொடுக்கறேன். ஆனா கேஸ் எப்படி கிளியர் ஆகும்? உன்னை பத்தி ஐஜி பர்சனலா போன் பண்ணி சொல்லிருக்காரு. இதே பாத்துக்கிறாருன்னா நமக்கு என்ன, எவ்வளவு பெரிய பாக்கெட்லயும் கை விடலாம். என்ன? ஓகே மேடம், ஏர்போர்ட்ல பார்க்கலாம். பாய். நீ நினைச்சதை சாதிச்சிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வரணும்னு மனப்பூர்வமா நான் வாழ்த்துறேன். All the best. Thank you, sir. திருடனை நம்பி சாவி கொடுத்த கதையா அவனை நம்பி செக் கொடுத்துட்டான். அவன் செக்கோட ஓடி போயிருப்பான். ஐயோ, சத்தமா பேசாத. ப்ரொஃபசர் காதுல விழப்போகுது. சந்துரு நிச்சயமா வருவான். சார், சந்துரு வந்தாச்சு. நீங்க போறது தாய்லாந்துக்கா கோயம்பேடுக்கா? என்னது இந்த மூட்டை முடிச்சு? ஹலோ, இது மூட்டை முடிச்சு கிடையாது. என் மாமா மூக்கு பிடிக்க சாப்பிடுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். சிப்ஸ்ல இருந்து சில்லி சிக்கன் வரைக்கும் தண்ணி சரக்கு மிக்ஸ் பண்ண கோகே. எங்க ஃப்ரெண்டுக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு ஃளைட்ல பார் ஓபன் பண்ணுவியா? அடடா, இவங்களால தான் ப்ராப்ளம். இவங்க மூஞ்சியை பார்த்தாலே இரிட்டேஷனா இருக்கு. நான் வேணா முகமுடி போட்டு வரட்டா? சே, வெட்டி பசங்க. என்ன சந்துரு, இவ்வளவு லக்கேஜ் எதுக்கு? நாம அங்க இருக்கிற வரைக்கும் சாயந்தரம் ஆனா குவார்டர், நைட் ஆனா சிக்கன் பிரியாணி. அது மேட்ரு. அப்பா, அதெல்லாம் அங்கேயே கிடைக்கும். நானே அரேஞ்ச் பண்றேன். அப்படின்னா ஓகே. டேய், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கடா. எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. மிஸ்டர் சந்துரு, டேக் கேர். தாய்லாந்துல வித்தியாசமான திருட்டு பசங்க இருப்பானுங்க, ஜாக்கிரதை. அங்க இருக்கிற திருடங்களை பத்தி இந்த திருட்டு பையன் கிட்ட சொல்றாரு. ஓகே. டேய், நான் கிளம்புறேன்டா. நான் வர வரைக்கும் எங்கேயும் கை வச்சு போலீஸ்ல மாட்டிக்காதீங்க. ஓகே, நீ தைரியமா கிளம்புடா. ஹாப்பி ஜர்னி மிஸ்டர் சந்துரு. Thank you சார். மாமா, ஏய், ஓவரா ரியாக்ஷன் ரொம்ப தான் கொடுங்க. அவசரப்படுறா. டைம் ஆச்சு. Bye. சீக்கிரம். Bye. Good morning, gentlemen. Please take your seats. Projector on. Gentlemen, he is Robert Jelinka. Even பேர் ராபர்ட் ஜெலிங்கா. உலகத்தில் உள்ள மாஃபியா கேங்ல மிக முக்கியமான கிரிமினல். இவன் ஸ்வீடன் நாட்டுக்காரன். ஜப்பான்ல இருந்தபடியே உலகத்தை ஆட்டி படைக்கிறான். And a very, very dangerous criminal.
இவனை பிடிக்க போன எந்த நாட்டு போலீஸும் உயிரோட திரும்பியதில்ல. எல்லாருமே கொடூரமா கொலை செய்யப்பட்டாங்க. Rakesh Pandey. He has a collection of the most valuable diamonds from the mafias all over the world. உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத டைமண்ட் கலெக்ஷன் இவன் கிட்ட தான் இருக்கு. நம்பர் 1 டைமண்ட் ஸ்மக்லர். இவன் தன்னோட தோற்றத்தை மாத்துறதுல மிகவும் திறமைசாலி. இவன் எங்க எப்படி எந்த தோற்றத்துல இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. இவன் தாய்லாந்துல தான் இருக்கான்னு சமீபத்துல நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இந்த இன்டர்நேஷனல் போலீஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்கான காரணம் ராகேஷ் பாண்டி மாதிரி கிரிமினலை பிடிச்சு உலகத்துல இருக்கிற மாஃபியா கேங்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். உலகத்துக்கு அமைதி கிடைக்கணும். Wish you all the best. Thank you, gentlemen. Thank you very much. Where is the diamond? I don't know, sir. I don't know. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால இருந்து கஷ்டப்பட்டு கொள்ளையடிச்சிட்டு வந்த வைரண்டா இது. இந்த வைரம் என் உயிருக்கு சமண்டா. இது யாரு கைக்கும் கிடைக்க கூடாது. இது எப்பவும் என் கூடவே இருக்கணும். என் கூடவே இருந்துகிட்டு இந்த அபூர்வ வைரத்தை கொள்ளையடிக்க நினைச்ச உனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறேன் தெரியுமாடா? ஏற்பட்டா சாமி. நம்ம ஊரு கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி 10 மடங்கா இருக்கும் போல. நம்ம போயிட்டு நான் ஸ்டாப் ஆகல. சந்திரு வா. இந்த வரங்க. சாரி சார், கவனிக்கல. வணக்கம். தாய்லாந்துலயும் முட்டா பையன் இருக்காங்களே. இந்த ஊர்ல காலடி எடுத்து வச்ச உடனே மொத போனே பறிச்சுட்டு இருக்கு. ஆமா, இந்த அக்கா யாரு? ஹோட்டல் ஓனரா? ரிசப்ஷனிஸ்ட். Take it please. Thank you. You're welcome. சூடு போட்டு டக்கரா இருக்கு. என்ன வேலை செய்றீங்க? கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கியா? What's the time please? 42. Thank you. எவனும் தண்ணி அடிப்பானா? 2 குவார்டர் கேக்குறான். குவார்டர்னா அந்த குவார்டர் இல்ல. அப்படியா? ஊர் மாறினா குவார்டர் பேர் மாறிடுமா? பாக்கெட்ல இருக்கிறத எடு. என்னது? பாக்கெட்ல இருக்க அந்த பொருளை என்கிட்ட கொடு. என்கிட்ட கொடு. இங்க எதுக்கு? ரூம்ல வந்து தரேன். மறுபடியும் அவரை பார்க்க முடியாது, என்கிட்ட கொடு. பார்க்க முடியாதா? ஓ, பாத்துட்டீங்களா? பாவம், எந்த நாட்டுல இருந்து வந்திருக்காரோ. இங்க வந்ததுக்கு அப்புறம் பர்ஸ் மிஸ் ஆச்சுனா எவ்வளவு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் தெரியுமா அவருக்கு? ஆமாமா, அவருக்கு ஹெல்ப் பண்றதுதான் கரெக்ட். நீங்க போய் பர்ஸ் கொடுத்துருங்க. மூஞ்சி பாரு, அவர் பர்ஸ் அவர்கிட்ட கொடுக்கறது ஹெல்ப்பா? Excuse me sir. Yes? You missed your purse in the lift. Oh, thank you. பாத்தியா, அவனுக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கா? நான் பர்ஸ் கொடுத்தா உனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான். அதிகமா பேசாம ரூமுக்கு வா. Anything else, ma'am? Yeah, two coffee please. Okay, ma'am. ஏய் ஜாக்சன், இங்க வாடா. What's it? இங்க பீரும் பிரியாணியும் எங்க கிடைக்கும்? ஆரம்பிச்சிட்டாயா? இன்னையாடா இங்க நிக்கிற? மேடம் காபி கேட்டாங்களா? சீக்கிரம் கொண்டு வா. போ போ போ. இங்க பாரு, ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு வந்திருக்கோம். எப்படி பிஹேவ் பண்ணனும்னு தெரிஞ்சுக்க. Understand? ஸ்டாண்டிங்ல தான் இருக்க மேடம்.
தாய்லாந்து ஆப்பிள். டேய் சந்துரு, தப்புடா தப்பு. மனசு அலைய விடாத. முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் டேமேஜ் முள்ளுக்குதான். அர்த்தம் புரியுதா? எவன்டா அது? பெல்லு இருந்தா உள்ள வந்து அடிச்சு பாடுறா பெல்லு. காஃபி சார். ஜாக்கி சார் நீதானா? சரியான இடத்துக்கு வந்திருக்கேன். மேட்ரை பாதியிலே நிறுத்திட்டேன். டேய், இங்க நல்ல ஸ்ட்ராங்கான பீர் எங்கடா கிடைக்கும்? என் மனசுல இருக்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டடா. Sure, I'll drink for you, sir. Thanks da. இந்த 100 பீருக்கு 10 உனக்கு. நல்ல மஜா பண்ணு. This time is not well here, sir. என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. உயிர் எடுக்காதடா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். I will manage. ஓகே, அது மேட்டர். சீக்கிரம் எடுத்துட்டு வா. அப்பா ஜாக்கி சான், நீ தாய்லாந்து காட் பாத்தா. உன்ன மாதிரி ஒருத்தன் என் கூட தாய்லாந்துல இருந்தா போதும். தாய்லாந்து என்ன, ஜெர்மனி, ஜப்பான், அமெரிக்கான்னு பின்னி பெடல் எடுத்துருவேன். ஹேய், சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா. முதல்ல காபி சாப்பிடுங்க. காஃபியா? தேங்க் யூ. இது காஃபியா? ஏன் நல்லா இல்லையா? ச்சே, கேவலமா இருக்கு. முதல்லயே சொல்லிட்டேன். நல்ல வேளை நான் தப்பிச்சேன். இன்னொரு கப் காபி கலக்கட்டுமா? வேண்டாப்பா, நீ முதல்ல போய் குளிக்கிற வேலையை பாரு. சீக்கிரம் கிளம்பு. ஏய் ஹலோ, உனக்கு இந்த பாத்ரூம் பத்தி எல்லாம் தெரியாது. எனக்கா? டேய் மாமா, இந்த பொண்ணு பக்கா கிளாஸ், நாம பக்கா மாஸ். ஏதாவது தவறு நடந்தா கிளாஸ் மேல கிளாஸ் எடுக்கும். நம்ம மானம் போக கூடாதுன்னா ஆமான்னு சொன்னா இல்லன்னு சொல்லு, இல்லன்னு சொன்னா ஆமான்னு சொல்லு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடி. எனக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி பாத்ரூம் ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. இங்க பாரு, நான் சொல்றத பொறுமையா கேளு. பாருங்க மேடம், எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். உனக்கு பட்டன்ஸ் பத்தி எல்லாம் தெரியாது. ரெட் அழுத்தினா ஹாட் வாட்டர் வரும், கிரீன் அழுத்தினா கோல்ட் வாட்டர் வரும். அந்த yellow பட்டன் அழுத்தினா நான் சொல்றத முழுசா கேளு. குளிக்கிறது கூட நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? என்ன மேடம், ஃபர்ஸ்ட் நைட்ல எப்படி நடந்துன்னு கூட சொல்லுவாங்க போல. கடவுளே. அடம் கொய்யால இவ்வளவு பெரிய பாத்ரூமா? நான் லைட்டிங், பல நின்ற டைல்ஸ், பேங்காக்ல பாத்ரூமுக்கும் பெட்ரூமுக்கும் வித்தியாசமே தெரியாது போல இருக்கேன். ஒரு கோட் வச்சு டவல வச்சு படுத்தா சொர்க்கத்தையே பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம தாய்லாந்து போனி. இது எங்க வைக்கிறது? இங்கே. வைக்கிற அத்துல எல்லாத்தையும் கழிச்சு போட்டு குளிச்சா என்ன சுகம் இருக்குமோ அப்படி இருக்கு. நீங்க தான் கடிக்கல, ரஜினி பாட்ஷா மாதிரி வாழணும். இல்ல இந்த குளிக்கிற தொட்டிலே வந்து சாவணும். என்னது கலர் கலர் பட்டனா வச்சிருக்கா? என்னன்னு பாப்போம். ஹலோ, பச்சை தண்ணி வரணும்னா என்ன பண்றது, சுடு தண்ணி வரணும்னா என்ன பண்றது? இப்ப அவளை கூப்பிடுவோமா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உள்ள வந்துட்டோம். இப்ப அவளை கூப்பிட்டோம்னா கேவலமா பாப்பா. நம்ம பிரச்சனையை நாமளே பாத்துப்போம். ஏதாவது ஒண்ணு அனுப்புவோம். அந்த yellow பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணாத. Who's that? Come in. Hey lady, where's the fire? Where's the fire? Go around. Move the fire. Come on. அரகரையா குளிச்சிட்டு இருக்கும்போது வந்து கதவை தட்டுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? கொஞ்சமாவது ஜெனரல் நாலேஜ் இருக்கா? இதே இந்தியாவா இருந்தா இந்நேரம் கழுத்து எடுத்து உங்களை நான் நேரம் கிழிச்சிருப்போம். Why have you pressed the yellow button? என்னது பட்டனா? அமுக்குனா? என்னமோ உன் வீட்டுல வந்து அமுக்குன மாதிரி பேசுறேன். ஏன் பாத்ரூம்ல நான் பட்டன முதல்ல உன் வாய் மூடு. What is this, ma'am? I'm sorry. I'm really sorry. He doesn't know how to use these buttons. Please excuse us this time. Okay, it's all right. Don't repeat again, please. என்ன சொல்லிட்டு போறானுங்க? நான் பாத்ரூம்ல குளிக்கிறது தப்புன்றானுங்களா? சந்துரு, உன்கிட்ட இந்த yellow பட்டனை பிரஸ் பண்ணாத நான் சொன்னேன்ல. எதுக்கு பிரஸ் பண்ண? அப்படி அமுக்குனா இவனுங்க எல்லாம் கும்பலா வந்து முதுகு தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டி விட்டு போவானுங்களா? அந்த பட்டன் ஃபயர் இண்டிகேட்டர். அந்த பட்டன் அழுத்தினா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வார்னிங் கொடுக்கறதா அர்த்தம். நாம ஃபயர் படம் தான பாத்துறோம். சிச்சி, உன்னால எவ்வளவு நியூசன்ஸ் ஆச்சுன்னு பாத்தியா? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு உனக்கு கூட்டிட்டு வந்தா நான் இங்க உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நான் கீழே ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றேன், வந்து தொலை. ஏன் இந்த அளவு குதிக்கிறா? நோ, எந்த சூழ்நிலையிலும் அந்த வைரம் என்ன விட்டு போகவே கூடாது. போக அனுமதிக்க மாட்டேன்.
40 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த டைமண்டை கொண்டு வந்தேன். அந்த டைமண்ட் என்கிட்ட தான் இருக்குங்கிறது உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. என்கிட்ட டைமண்ட் இருக்கிறது வேற எவனுக்கு தெரிஞ்சது? எவாத அடிச்சுட்டு போயிருப்பான். சாரி. எஸ், அவன் முகம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவன் தான் என்கிட்ட இருந்து அந்த டைமண்ட் அடிச்சிருப்பான். போங்க, தாய்லாந்துல அவன் எங்க இருந்தாலும் என்கிட்ட தூக்கிட்டு வாங்கடா. போங்க. இந்தியன் ஸ்டே பண்ணிருக்கிற ஹோட்டல், ரிசார்ட் ஒரு இடம் விடாம எல்லாரும் சர்ச் பண்ணுங்க. அந்த டைமண்ட் என் கைக்கு வந்தாகணும். எங்க இவனை காணோம்? எந்த பட்டு நமக்குன்னா என்ன ஆகுமோ? குதிரை ஏற தெரியாதவங்க குதிரை ஏறின கதையா நம்ம தாய்லாந்துக்கு வந்த கதை ஆயிடுச்சு. இப்ப எதை அமுக்கிறது? ஹலோ ஹலோ ஹலோ, சந்திர ஸ்பீக்கிங். Where are you going? Ground floor. Yeah. Okay, come on, let's go. Hi, mister. Are you Indian? Yeah, India. My India. I love India. My great India. Yes, India is very great. You know India? Gandhi, Nehru, Janaganamana, Vande Mataram. Yes, very nice. Yeah. Order please, ma'am. Just give me 2 minutes. I'm waiting for somebody. Okay, ma'am. By the way, you came alone? Lona. இல்ல. Girlfriend. Down. Restaurant mein. Tiffin. Restaurant. Waiting. Very fine. Habba, வந்துட்டான் திருட்டு பையன். Yeah, thank you. I appreciate your nationality. Thank you. By the way, where's your girlfriend? அதோ அங்க உட்கார்ந்திருக்க பிசாசு. அதான். Very smart. You go and enjoy. என்ன விஷயம்? ரொம்ப ஸ்பீடா போற? இல்ல, என்ன ஊருக்கு புதுசா தனியா வந்திருக்கியா? வெள்ள அப்படி இப்படி போலாமான்னு கேட்டா. நீ இருக்கல, நான் வரலன்ட்டேன். பின்ன முத்தம் கொடுத்தா? ஓ, அத பத்தி கேக்குறீங்களா? நான் இந்தியா தமிழ்நாடு மட்டும் தான் சொன்னேன். அவ்வளவுதான். அப்படியே மேல வந்து ஒட்டிக்கிட்டா. நடுவுல என்ன பார்த்து கை காட்டின? அது எதுக்கு? ஓ, அதுவா? ரூம்ல உன் கூட யார் இருக்கான்னு கேட்டா உன்னை கை காமிச்சேன். கொடுத்து வச்சு போயிட்டா. என்ன இது? இங்கேயும் மாரியம்மன் கூழ் ஊத்துறதுக்கு டொனேஷன் கேக்குறானுங்களா? நீ கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கியா? 2 Coke please. Okay, ma'am. ஹலோ, என்ன பார்த்தா கூல் ட்ரிங்க்ஸும் லாலிபப்பும் சப்பர மாதிரி தெரியுதா? 2 பேரும் பிரியாணி சொல்லுங்க. நான் பேர் குடிச்சிட்டே பிரியாணி சாப்பிடணும். பிரியாணி எல்லாம் இப்ப கிடையாது. நம்ம தாய்லாந்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டான அசைன்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம் தெரியுமா? இத பாரு, நான் சரக்கு கேட்கும் போதெல்லாம் இதே புராணத்தை தான் நீ பாடிக்கிட்டு இருக்க. இந்தியால இருந்து இங்க வந்தது கடமை கண்ணியோன்னு பேசி என்ன பெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க. தினந்தோறும் எனக்கு குவார்டர் வாங்கி கொடுக்கணும்னு அக்ரிமெண்ட்ல இருக்கா இல்லையா? அக்ரிமெண்ட்ல இருக்கு, ஆனா இப்ப இல்ல. என் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனா? என்ன சொன்ன? குடி. சிங்க மாதிரி சுத்திக்கிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருந்தவன இப்படி தாய்லாந்துல வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க வைக்கிறானே. சந்திரு, ஒரு நிமிஷம் அவங்க 2 பேரும் பாரு. 2 பேரும் ஒன்னா பார்த்தா சந்தேகம் வந்துடும். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். ஆமா, உன் ஃபேஸ் எப்படி மாறி போச்சு? அதான் சொன்னேனே, தண்ணி அடிச்சாலும் அடிக்காட்டியும் டைம் ஆயிடுச்சுன்னா சரக்கு அடிச்ச மாதிரி மூஞ்சி மாறிடும். ஓகே. சந்திரு, நாம உங்களை ஃபாலோ பண்ணோம். சந்திரு, பிராண்டி விஸ்கி பார்க்க கலர் ஒரே மாதிரி இருக்கும். ஊத்திக்கிட்டா கிக்கு வேறு மாதிரி இருக்கும். ஃபிகர் எல்லாம் அந்த மாதிரி தாண்டா. அதுல ஒண்ணு கிடைச்சாலும் கஷ்டம் எல்லாம் தீரும். விஸ்வநாத மாமா விஸ்கி கொண்டாடா ராமா. சைதாப்பட்ட சென்டர்ல நான் சொந்த ஊருடா. எனக்கு சேலஞ்ச் இல்லடா.
கொக்கம்மக்கா தாயிலாந்து துண்ணி காட்டுவேன் டிமிக்கி நல்லா காட்டுவேன் சைதாப்பட்ட சென்டர்ல நான் சொந்த பூருடா எனக்கு சேலஞ்ச் இல்லடா கொக்கம்மக்கா தாயிலாந்து துண்ணி காட்டுவேன் டிமிக்கி நல்லா காட்டுவேன் தினக்கா தமிழ நானடா தொம்பினக்கா தொகுற வெப்பண்டா அர தினக்கா தமிழ நானடா தொம்பினக்கா தொகுற வெப்பண்டா சென்டர்ல நான் சொந்த பூருடா எனக்கு சேலஞ்ச் இல்லடா நோக்கம்மக்கா தாயிலாந்து தொண்ணி காட்டுவேன் டிமிக்கி நல்லா காட்டுவேன் குலுக்கி போறா அப்பா 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 தழுக்கி போறா அவ நடைய பார்த்தா முதுகெலும்புல நண்டு ஊறுது அவ இடுப்ப பார்த்தா நமிதாவுக்கு காய்ச்சல் எடுக்குமே லாஸ்ட் ஸ்டெப்ல ஆட தெரியல என்ன இந்த ஊரு வேஸ்டா ஜல்லிக்கட்டுக்கும் குத்து பாட்டுக்கும் பேரெடுத்த தமிழ நானடா உப்பு காரம் இல்லாத சொரு வேஸ்டா நாட்டு மசாலாவுக்கு நாம பெஸ்டா நம்ம கட்டுவோமடா பிச்சி உதறுவோமடா திரும்ப படிச்ச பெத்து இல்லடா தினக்கா தமிழ நானடா தொம்பினக்கா தொகுற வெப்பண்டா சைதாப்பேட்டை சென்டர்ல நீ கில்லாடி தண்டா அசால்ட்டா நீ தாய்லாந்த தண்ணி காட்டுரு நீ நல்லா காட்டுரு தினக்கா தமிழ நானடா தொம்பினக்கா தொகுற வெப்பண்டா அர தினக்கா தமிழ நானடா தொம்பினக்கா தொகுற வெப்பண்டா யூ ஸ்டூபிட் நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் வேலைக்காக உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் நீ என்னடானா தண்ணி அடிச்சு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறியா நாளைக்கு early morning flightலயே உன்னை இந்தியாக்கு அனுப்பிடுறேன் Here's some dollars. Your money. I will kill you, Jaga. Come on, get the money. ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு குரல் கேக்குது. ஏய் ஹலோ Thank you very much. I'm very grateful to you, sir. நீங்க பயந்தாத்தான் உங்களுக்கு தமிழ் வருமா? Surprise. நீங்க தமிழா? அழகிய தமிழ் மகன் நான் தான். 10 மாசத்துக்கு முன்னாடி தாய்லாந்துல வந்து செட்டில் ஆயிட்டேன். Anyway, நீங்க மட்டும் சரியான நேரத்துல வரலனா நான் ஆபத்துல மாட்டிருப்பேன். நான் உங்க பக்கத்துல இருந்தா தாய்லாந்து ஈ கூட உங்க பக்கத்துல வர பயப்படும். வாங்க. இத பாருங்க. உங்களுக்கு எப்ப எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன். Just one call. I will be there.
கொய்யால பயந்துருப்பான்னு பார்த்தா படையோட வரானு. நீங்க தாங்க என்ன காப்பாத்தணும். ஐயோ இதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் மாதிரி ஃபைட் போட்டீங்க, இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்க வேற ஸ்பைடர்மேன் ஆகுது, ஹாலோ மேன் ஆகுது. அவன் ஏதோ குள்ளமா இருக்கானுன்னு அவனை போட்டு கும்பிடுன. அவன் போய் இவ்வளவு பேரை கூட்டு வருவான்னு எனக்கு தான் தெரியும். Do you see kids running with the band? Rider, let's go! Come on, hit that, hit that, hit that! Rider, let's go! Bang, bang, bangada, let's go, come on! ஐயோ என்ன விட்டுருக்க, எனக்கு எதுவும் தெரியாது. வந்துட்டானுங்கய்யா. தைரியம் இருந்தா இப்ப வாங்கடா பாக்கலாம். Make it fall, hit the wall, they gotta go. But you know so we getting fall. Hit the wall, to make it raw. But you to the whole door. One cab to the whole door. Get one to the wall. Don't get going down dirty door. So I don't you to make it fall. Hit the wall, but the hell I go. But you know so we getting fall. Come on. Hey. சந்திரு, சந்திரு. ஹலோ சார் 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 கொஞ்சம் நில்லுங்க சார். சார் உங்களை தான். நானும் உங்களோட வந்துடுறேன் சார். எங்களோட வா. எதுக்கு? என்ன சார் நீங்க ஒருத்தனை அடிச்சதுக்கே 4 பேர் வந்தானுங்க. இப்ப 4 பேர் அடிச்சிருக்கோம். 40 பேர் வர மாட்டானுங்களா? பயமா இருக்கு சார். பாவம், ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிரிமினல் மிரட்டும் போது இவர்தான் காப்பாத்தினாரு. உண்மையாவா? அப்ப என்ன விட பெரிய ஸ்பைடர்மேன் உன்னை காப்பாத்துனதுக்கு நன்றி சொல்லணும். நன்றி சார். நீங்க கண்ட இடத்துல கை விடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஜட்டி போட்டு வந்திருப்பேன் சார். ஜட்டியே போட மாட்டியா? அதை ஏன் சார் கேக்குறீங்க? ஜட்டி வாங்க கூட பணம் இல்ல சார். பணம் இல்லையா? அப்படின்னா இந்த கோட்டு கெட்டப்பலாம் நேச்சுரலாவே கோட்டு போட்ட என்ன எல்லாரும் கோடீஸ்வரன் தான் நினைக்கிறாங்க. இப்ப பாருங்க, சைடுல பாருங்க, பின்னாடி பாருங்க. பாவம், உனக்குள்ள இவ்வளவு சோக கதையா? கோட்டை போட்டுக்கிட்டு கோடீஸ்வரனா காட்டிக்கிறேன். இங்க ஏதாவது பிசினஸ் பண்றதுக்காக வந்தியா? பிசினஸ் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு எதுக்கு? I am a film director. என்னென்ன படம் டைரக்ட் பண்ணீங்க? இந்தியால இருந்தா இன்னும் பெரிய டைரக்டர் ஆயிருப்பேன். அது எப்படி? அது அப்படித்தான். என் கற்பனையில எத்தனையோ தமிழ் படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எழுதி வச்சிருந்தேன். டைரக்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். முதல் முறையா டைரக்ஷன் பண்ண எனக்கு வாய்ப்பும் கிடைச்சது. பண்ணிட்டியா? எப்படி பண்றது? வாய்ப்பு புட்டுக்குச்சு. நீங்க சொல்ல வரது கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ப்ளீஸ். மிரட்டல் அடி மிஞ்சி போன முடி அப்படின்னு ஒரு காமெடி, சென்டிமெண்ட், ஆக்ஷன் கலந்த படத்தை எடுக்கலான்னு ஷூட்டிங்காக தாய்லாந்து வந்தேன். இங்க தாய்லாந்துக்கு வந்த எங்க ப்ரொடியூசர் போலந்து பொண்ணை உஷார் பண்ணி அவகிட்ட போண்டியா போயிட்டாரு. ப்ரொடியூசர் போண்டியானது எங்க யூனிட் மொத்தமும் பொட்டலம் கட்டிட்டு இந்தியாவுக்கு போயிட்டாங்க. நானும் போலான்னு தான் நினைச்சேன். ஆனா ஏர்போர்ட்ல எவனோ ஒரு பரதேசி என் பர்ஸோட பாஸ்போர்ட்டையும் சுட்டுட்டான். அது போனதுல இருந்து 10 மாசமா இப்படித்தான் நான் பண்டாரமா சுத்திக்கிட்டு இருக்கேன். பர்ஸ் அடிச்சவன் கிடைக்கலனாலும் 10 மாசத்துல நான் பர்ஸ் அடிக்க கத்துக்கிட்டேன். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க சார். தாய்லாந்து பாஷையில ஒரு கதை ரெடி பண்ணி விஜய் வச்சு படம் பண்ணலாம்ல? சூப்பர் ஐடியா பிரதர். இந்த ஐடியா எனக்கு முன்னாடியே வந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. வெரி குட். உங்களுக்கு நல்ல பார்ட்னர் கிடைச்சாச்சு. என்ன நக்கலா? நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. பெரிய பர்ஸ் அடிச்சு உன்னை டைரக்டர் ஆக்கிடுறேன். ஏன் கூட வந்துரு. அப்படி போடு. இந்த மாதிரி 10-15 படகு இருந்தா தாய்லாந்துல நாமளும் பெரிய ஆள் ஆயிடலாம். ஆமா தம்பி, இந்த சிறப்பான சிறு தொழில நீ எப்ப கத்துக்கிட்ட? சிறு தொழில அப்படின்னா? பாக்கெட் அடிக்கிற பக்கா தொழில். பாக்கெட் அடிக்கிறதுக்கு இப்படி ஒரு பேரா? நான் இந்த தொழில ஆரம்பிச்சு 10-12 வருஷம் ஆச்சு. அப்படின்னா என்னை விட நீ சீனியர்னு சொல்லு. பின்ன என்ன நினைக்கிற? எனக்கு 10-15 வயசு இருக்கும்போது எங்க ஊருக்கு ஒரு எம்எல்ஏ ஒயின் ஷாப் திறக்கிறதுக்கு வந்தான். அவன் ரிப்பனை கட் பண்ணும்போது நான் அவன் பாக்கெட் கட் பண்ணிட்டேன். சூப்பர், பிரமாதமான ஓபனிங் தான். நம்ம ஓபனிங் எப்பவுமே பிரமாதமா தான் இருக்கும். தாய்லாந்து பிளைட் விட்டு இறங்கி வந்த உடனே ஒருத்த மேல இடிச்சு இத அடிச்சிட்டேன். என்ன பிரதர், இது ஏதோ பேப்பர் வெயிட் மாதிரி இருக்கு. என்ன கிடைக்குதுங்கிறது முக்கியம் இல்ல, கை கத்திரிக்கோள் மாதிரி பாக்கெட்டுக்குள்ள போயிட்டு வந்தது இல்ல. அட நீ வேற, இத கொண்டு போய் கொடுத்தா 10 ரூபா கூட தேராது. ஏய் அதிக தூக்கி போட்ட. சும்மா பிரதர், நீ ஏதோ பெருசா அடிச்சிருப்பேன்னு நினைச்சேன். தாய்லாந்துல இதை தவிர வேற எதுவும் கிடைக்கலையா? ஏன் கிடைக்கல? ஒரு வீணா பணம் பாக்கெட்ல இந்த பர்ஸ் அடிச்சேன். எவ்வளவு இருக்குன்னு பாத்தியா? நீயே பாரு. 100 தானா? இன்னும் இருக்கு.
ஹெல்மெட்டா எதுக்குது? எனக்கு இந்த கெட்ட பழக்கம் இல்ல. தூக்கி போடு. பிரதர் பிரதர் சோறு தண்ணி இல்லனாலும் இது தேவைப்படும். தாய்லாந்துல இது ரொம்ப முக்கியம் பிரதர். இப்பவே லேட் ஆயிடுச்சு. அகிலா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. வா போலாம். வா. இதை எதுக்கு பிரதர் மறுபடியும் எடுத்துக்கிட்டு? இதை விட பீச் ஓரத்துல இருக்கிற நண்டை பிடிச்சு வித்தாலே 4 காசு கிடைக்கும். என்னவோ பிரதர், இதை விட்டுட்டு போறதுக்கு மனசே வரல. ஏன்னா இது தாய்லாந்துல ஃபர்ஸ்ட் போனில. Excuse me. குஜில குதிச்சு வருது. Are you from India? யா. Please tell me about India. அப்படினா நம்ம இந்தியாவை பத்தி ஏதாவது சொல்றாங்க. இந்தியாவை பத்தியா? நான் சொல்றேன். இத்தனை தடியங்கிறது டைமண்ட் கோணனை கண்டுபிடிக்க முடியல. எதுக்குடா நீங்களா சாகுறீங்களா இல்ல என் கையால சாகுறீங்களா? நீங்க எங்களை கொன்னாலும் உங்களுக்கு கிடைக்க மாட்டான். நீங்க அவனை பாத்திருக்கீங்க, நாங்க அவனை பார்க்கல. தெரியாத ஒருத்தனை கண்டுபிடிச்சு கொண்டு வரது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாதா சார்? புரிஞ்சுக்கோங்க சார் ப்ளீஸ். போனது டைமண்ட்லடா, என் மூணுடா. அதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? You know Nehru? No. Gandhi? No. Superstar Rajini? No. Kamal? Vijay? No. அதோட வடிவேலு, விவேக், கஞ்சா கருப்பு, சந்தானம் இது மாதிரி நிறைய காமெடிஸ் இருக்காங்க. என்னையும் சேர்த்து. இது நான் சொல்றேன். India is the national country, very respect country. Thank you for your cooperation. This is your gift. Thank you. Welcome. Hi. Excuse me. நான் வச்சிருக்கிற ஹெல்மெட்டுக்கு வேலை வரணும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். பூவை கையில பிடிக்க வச்சிட்டாளே. ஹெல்மெட் இருக்குங்கிறதுக்காக கார் ஓட்டு போதெல்லாம் போடக்கூடாது. டூ வீலர் ஓட்டும்போது மட்டும் தான் போடணும். இந்த பூவை என்ன பண்றது? காதுல வச்சுக்கோ. வெளியே வச்சா சிரிப்பாங்களே. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா மடிச்சு உள்ள வச்சுக்கோ. எங்க போனீங்க? இங்கதானே இருக்குன்னு சொன்னா அதுக்குள்ள எங்க காணும்? பிரதர், என் ப்ரொடியூசர் என்ன விட்டு போன மாதிரி இவ்வளவு விட்டு போயிட்டாலோ என்னவோ. ஏய் வாய மூடு. அத வராங்க. வா வா போ போ. ஏய், என்ன விட்டு எங்க போனீங்க? அது வந்து உனக்காக இந்த போலீஸ்கார வாங்க போனேன். நான் என்ன சின்ன குழந்தை அந்த பொம்மையோட விளையாடுறதுக்கு? சீ, நான் 1 hour உங்களை எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டே இருக்கேன் தெரியுமா? நானும் 2 ரவுண்ட் போட்டு வரலாம் தான் போனேன். என்ன 2 ரவுண்டா? அதான் உன்னை தேடி 2 ரவுண்ட் சுத்தணும். தேடினது போதும், கிளம்புங்க. வா. டேமோட்ட அது எவ்வளவு? இங்க அவ்வளவுதான். தாய்லாந்துக்கு இது எவ்வளவு காசு? டேய், உன்கிட்ட இது எவ்வளவு காசு? ஏன் நான் மட்டும் சம்பாதிக்க மாட்டேனா? நான் உனக்கு என்ன சம்பளம் கொடுக்கலையே. நாங்க என்ன கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றோம் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறதுக்கு? எங்களுக்கு என்ன கைத்தொழில் இருக்குமா? வானத்துல பறக்கிற கழுகு மாதிரி கோழிக்கு தெரியாம கோழியோட மூட்டையே நாங்க அடிச்சிடுவோம். சிச்சி, வெக்கமா இல்ல? பர்ஸ் அடிச்சேன்னு சொல்றீங்க? நாங்க ஏன் வெக்கப்படணும்? பணத்தை பாதுகாக்க தெரியாத அவங்க தான் வெக்கப்படணும். மேடம், எங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் பிளேடு கம்பெனியே பிழைக்குது. சந்திரன், அங்க பாரு. ஏர்போர்ட்ல பார்த்தா நம்மள பார்த்தா கண்டோம் தான். எங்க பார்த்த மாதிரி இருக்கு. ரொம்ப ஃபெமினிஸ்ட் இருக்கு. இவ்வளவு நாளா தாய்லாந்துல இருக்கேன். இவன் பேச மட்டும் இல்ல, பர்ஸ கூட பார்த்ததா எனக்கு ஞாபகம் இல்ல. பிரதர், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்ன பத்தி எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன எதுக்கு போட்டோ எடுத்த? மரியாதையா நீ யாருன்னு சொல்லலைன்னா அனாவசியமாவும் உசுறு போயிடும். சொல்லு, யார் நீ? எதுக்கு என்ன போட்டோ எடுத்த? சொல்லு, சொல்ல போறியா? போலீஸ்
இப்படி பேசாம இருந்தா எப்படி? அவன் யாரு? உங்களை ஏன் ஃபாலோ பண்றான்? அவன் பெரிய மாஃபியா டான். மாஃபியா டானா? ஆமா, அவன் பேரு ராகேஷ் பாண்டே. ராகேஷ் பாண்டேவா? இப்ப நீங்க பார்த்தது அவனையா? பிரதர், ராகேஷ் பாண்டே இங்க பெரிய மாஃபியா டான். அவன மாதிரி பயங்கரமான ஆள் இந்த உலகத்திலே கிடையாது. அவனை எதிர்த்த போலீஸ கூட அவன் கண்ட துருமா வெட்டி போட்டிருக்கான். அவனுக்கு உங்க மேல என்ன கோபம்? சொல்றேன். எது நடந்தாலும் அந்த வைரத்தை நம்ம நாட்டுக்கு திருப்பி கொண்டு போறதுதான் என் லட்சியம். அதுக்காக தான் இங்க வந்தேன். கூட ஒரு தைரியமான ஆள் வேணும் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இத முதல்லயே சொல்லிருந்தா அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சிருப்பேன். நான் என்ன சொன்னாலும் நீ சீரியஸா எடுத்துக்காம விளையாட்டுத்தனமாவே இருந்த. சந்தர்ப்பம் வரும்போது உன்கிட்ட சொல்லலான்னு இவ்வளவு நாளா வெயிட் பண்ண. ரொம்ப சந்தோஷம்மா. இப்போ அது சொல்லணும்னு நினைச்சிய. அந்த ராகேஷ் பாண்டே யாரை எப்ப எப்படி கொல்லுவானே தெரியாது. டெட் பாடி கூட கிடைக்காது. இந்த மாதிரி சீரியஸான சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யோசிக்கிறேன். சுமாரு, நீ விஷயத்தெல்லாம் சொல்லிட்டல, எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸ் ஆறு. திரும்ப நான் அவனை பார்த்தேன், அவன் சங்க அறுத்துறான். நம்ம எது பண்ணாலும் ஜாக்கிரதையா பண்ணணும். நம்ம இருக்கிற இடம் எப்படியும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. நாம முதல்ல நம்ம இருக்கிற ஹோட்டல்ல காலி பண்ணணும். வாங்க. ஹலோ. ஹாய் அகிலா. ஹாய் நித்யா, எப்படி இருக்க? எனக்கு என்ன, சூப்பரா இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க? உன் அட்வென்ச்சர் எது வரைக்கும் வந்திருக்கு? உயிர் போற அளவுக்கு வந்துருச்சு. என்னடி சொல்ற? எனி டேஞ்சர்? யூ டோன்ட் வரி. எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். வாட் எல்ஸ்? அது சரி. ஆமா, அந்த திருட்டு பையன் எப்படி இருக்கான்? நீ சொல்றத கேக்குறானா இல்ல திருட்டுத்தனம் பண்ணிட்டு ஊரை சுத்துறானா? நோ நோ நோ, என் கூட தான் இருக்கான். சின்ன மேடமா? ஆமா. ஒரு நிமிஷம் கொடுங்களேன். 1 minute. ஹலோ சின்ன மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லாதான் இருக்கேன். பெரிய மேடம்க்கு நீ ஒன்னும் பிரச்சனை கொடுக்கல? இல்ல ராணி தேனிய தேனீக்கள் எப்படி பாதுகாக்குதோ அது மாதிரி நான் பாதுகாத்துட்டு இருக்கேன். அது சரி, என் பங்காளிங்களா எப்படி இருக்கானுங்க? உன் பங்காளிங்களா? அதாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, வானர படையா? நான் பாக்குறது இல்லையே. ப்ளீஸ் என் ஏரியாவுக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸ பார்த்து நான் சூப்பரா இருக்கேன்னு சொல்றீங்களா? அந்த குப்பத்துக்கு போணுமா? என்னது குப்பமா? அது சொர்க்க பூமி, நான் பிறந்த இடம். வேற நாட்டுக்கு போனாதான் நம்ம இந்தியாவோட பெருமை தெரியுது. எனக்காக ஒரு தடவை போங்க ப்ளீஸ். ஓகே ஓகே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டதா சொல்லுங்க. தேங்க்ஸ்ங்க. ஒரு நிமிஷம் இருங்க, தரேன். ஜஸ்ட் a minute, don't mistake me. ஹலோ. யாரு? இந்தியன். கமலை விட கலர்ஃபுல்லான இந்தியன். என்கிட்ட பேசுறதுக்கு நீங்க போன ஜென்மத்திலேயே புண்ணியம் பண்ணிருக்கணும். போன ஒரு நிமிஷம் அகிலா கிட்ட கொடுங்க. அவசரப்படாதீங்க, கொடுக்குறேன். இத பாருங்க, மன்மோகன் சிங்கையும் சோனியா காந்தியும் நான் விசாரிச்சதா சொல்லுங்க. அப்படியே அப்துல் கலாமுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். அவர் தாய்லாந்து வந்தாருன்னா அவசியம் என்ன மீட் பண்ண சொல்லுங்க. எதுக்கு? என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போவதாங்க. ஏய், போன் கொடு. ஹலோ. யாரடி அந்த லூசு? லூசா? சீக்கிரமா அவனை பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல சேர்த்துடு. அந்த அளவுக்கு இன்னும் முத்தல. அற லூசு. அவனை யாரையாச்சும் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ண சொல்லு. சேச்சா, இன்னும் மென்டல் ஹாஸ்பிடலுக்குலாம் போல. அவன் பேசினதுல என் காதுல ரத்தமே வருதுடி. ஐயோ, காதுல ரத்தம் வர அளவுக்கு பேசினானா? அவங்க திட்டுறதை விட நீங்க திரும்ப அதை ரிப்பீட் பண்றதுதான் குஷ்டமா இருக்கு. சீச்சி, கஷ்டமா இருக்கு. பூமி உருண்டங்கிறது இப்பதான் புரியுது பிரதர். எங்க சுத்தினாலும் கடலுக்கே வரோம். மாஃபியா கேங்கெல்லாம் இங்கதான் இருக்கும். ஒழுங்கா அப்சர்வ் பண்ணுங்க. நாம அப்சர்வ் பண்றதுக்குள்ள அவனுக்கு நம்மள அப்பீட் ஆகிடுவானுங்க. பிரதர், தப்பிக்க ஏதாவது வழி யோசி. பிரதர், நான் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹே, அங்க பாருங்க. எப்ப எப்படி கண்டுபிடிக்கிறானுன்னு பாத்து. அந்த பீச். இங்கே வந்துட்டாங்கய்யா. ஐயோ, வந்துட்டானுங்க. தூக்கிட்டு ஓட விட முடியலையே.
ஓடி ஓடியா இழைச்சிடும் போல இருக்கு. வந்துட்டானுங்க, ஒளிஞ்சுக்குங்க. போயிட்டானுங்க, வாங்க போலாம். நம்மள கூறு போடாம விட மாட்டானுங்க போல இருக்க. முடியலடா சாமி, அவனுங்களுக்கு தண்ணி காட்டி தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. நான் தாயில அந்த போலீஸுக்கு பயந்து கூட இந்த அளவுக்கு ஓடுனதுல தெரியுமா? ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம டார்கெட் அடைஞ்சிட்டோம்னா இந்த கஷ்டம் இருக்காது. உங்க டார்கெட் பினிஷ் ஆகிறதுக்குள்ள என்ன பினிஷ் ஆகிடுவாங்க போல இருக்கு. நீ எதுவும் ஃபீல் ஆகாத, அடுத்த வாட்டி வரட்டும், உனக்கு வழி பண்ணிடுறேன். நீ அவசரப்பட்டு ஏதாவது முட்டாள்தனமா பண்ணி இருக்கிற பிரச்சனையும் பரிசாக்கிடாத. இதுக்கு மேலயும் பிரச்சனையா? நம்ம 2 பேரும் உயிரோட இருப்போமா? நான் சேஃப்டி, நீ டவுட் தான். Idiots, stupid. இத்தனை பேர் இருந்து என்னடா பிரயோஜனம்? நீங்க ஒருத்தனும் லாய்க்கல. கையில கிடைச்சவனா விட்டுட்டு வந்திருக்கீங்களா? அவன் இந்த நாடு இல்ல, இந்த ஊரும் இல்ல. உங்களை எல்லாம் முட்டாளாக்கிட்டு தப்பிச்சு போயிருக்கானடா. நீங்க எதுக்குடா லாயக்கு? வேஸ்ட்டா. நாங்க எங்க உயிரை கொடுத்தா அவனை தூக்கிட்டு வந்துறோம் சார். உங்களை போட்டோ எடுத்த பொண்ணும் அவங்க கூட தான் இருக்கு. அந்த பொண்ணா? அந்த பொண்ணால தான் அவன் மிஸ் ஆயிட்டான். என்கிட்ட இருந்த டைமண்ட் அடிச்ச அந்த திருட்டு பயலுக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க கூட இன்னொருத்தனும் இருக்கான் சார். ஒருத்தன் இல்ல, 2 பேர் இல்ல, 3 பேர். அந்த 3 பேரும் இந்தியால இருந்து என்ன தேடி வந்த சிபிஐ ஆபீசருங்க. அந்த 3 பேரும் இனிமே இந்த உலகத்துல உயிரோட இருக்க கூடாது, உயிரோட இருக்கவே கூடாது. அம்மா, நல்ல காலம் உயிரோட தான் இருக்கும். பிரதர், பிரதர், பிரதர். அம்மாடி, நீ உயிரோட தான் இருக்கியா? என்னவோ பிரதர், ராத்திரி எல்லாம் அந்த மாஃபியா ஆளுங்க கனவுல வந்து துப்பாக்கி எடுத்து நீட்டுறானுங்க. பிரதர், பிரதர், தினமும் நமக்கு முன்னாடியே எழுந்துருவா. இன்னைக்கு இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு பிரதர். பிரதர். மேடம், 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 உடம்பு ரொம்ப சூடா இருக்கு. ஜுரம் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், இது மாஃபியா ஜுரம் தான். என் கனவுல வந்த மாதிரியே இவங்க கனவுலயும் வந்து மாஃபியா ஆளுங்க துப்பாக்கி காட்டி மிரட்டுறானுங்க போல இருக்கு. நீ போய் டாக்டரை கூட்டிட்டு வா. நான் போய் கூட்டிட்டு வந்தா லேட் ஆகும். போன் பண்றேன், உடனே வந்துருவாங்க. சரி, ஏதோ ஒண்ணு பண்ணு. ஹலோ, ரிசப்ஷன். ஃபீவர் அதிகமா இருக்கு. எதுக்கும் இவங்களை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டாக்டர், எனக்கு ஹாஸ்பிட்டல்னா பிடிக்காது. ஒரு விதமான ஃபோபியா, அலர்ஜி. ஹாஸ்பிட்டல்ல அலர்ஜியா? டாக்டர் பாத்தீங்கல்ல, அவர் எப்போ ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காரு. இல்ல டாக்டர். எதுக்கு போய் அவங்களை குழப்பிட்டு இருக்கீங்க? மெடிசன்ஸ் எழுதி தரேன், ஈவினிங் வரைக்கும் பாப்போம். நீங்க தமிழ் பேசுற டாக்டர் கிடைச்சது அதிர்ஷ்டம் சார். நான் இங்க வந்து 10 மாசம் ஆகுது தம்பி. 10 மாசம் ஆச்சா? நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் வந்திருக்கோம். நீங்களா வந்தீங்களா, யாராவது தொலைச்சிட்டு போயிட்டாங்களா? எதுக்கு இந்த கதை? முதல்ல மருந்து எழுத விடு. இந்த மாத்திரையை 3 வேளை சாப்பிடுங்க. பாலோ ஜூஸோ சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே? Thank you டாக்டர். இப்படி கூட பிரதர், நான் டாக்டர் அனுப்பிட்டு அப்படியே மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்க டாக்டர் போலாம். பை. டாக்டர், எனக்கும் ஜுரம் வர மாதிரி இருக்கு. மருந்து எழுதி கொடுக்குறீங்களா? நீயே இது ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோ, சரியா போயிடும். இப்பதான் புரியுது, இந்தியால இருந்து வந்த போலி டாக்டர் தான் இவன். சார், டாக்டர் பால் குடிக்க சொன்னார்ல, குடி. ரொம்ப பயந்துட்ட போல, அதனாலதான் ஜுரம் வந்துடுச்சு. நீ ஏன் பயப்படுற? உனக்கு நான் இருக்கல. அடுத்த தடவை அவங்க வரட்டும், பாம்பு வச்சு அவங்களை சதைச்சிடுறேன். இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஓகே?
மேடம் மேடம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சும்மா வெறும் வயித்துல பால் குடிச்சா இந்த மாதிரி வாந்தி வரும்னு. நீ ஒண்ணும் பயப்படாத. ஒரு எலுமிச்சை பழத்துல உப்பு தடவி ஒரு சொட்டு நாக்குல விட்டேன்னா முழுகாம இருக்கிறவங்க வாந்தி கூட நின்னுடும். படுத்துக்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்படி போதா கதை? இவங்க 2 பேருக்கும் டெங்கு ஃபீவர் மாதிரி லவ் ஃபீவர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தது போதும், பாட்டை போடுங்கடா. திருடா நீ திருடா 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 நீ திருடா திருடா இதயத்தை திருடி பாடா. திருடா நீ திருடா 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 நீ திருடா திருடா இதயத்தை திருடி பாடா. உன்னை கண்ட நாளில் புதிதாக கற்பனைகள் கனவுகள் வருகிறதே. உன்னை கண்ட நாளில் புதிதாக கற்பனைகள் கனவுகள் வருகிறதே. வார்த்தைகள் என்பது ஊமை போல் மௌனம் பேசியதே. கற்பனை குதிரைகள் ஓடி புது கவிதைகள் தோன்றியதே. நீ மாயம் செய்தாயோ, நீ மந்திரம் செய்தாயோ, நீ மாயம் செய்தாயோ, நீ மந்திரம் செய்தாயோ. உன்னை கண்ட நாளில் புதிதாக கற்பனைகள் கனவுகள் வருகிறதே. நெஞ்சே, நீ எங்கே போகின்றாய்? என் பேச்சை கொஞ்சம் காதில் வாங்கி நீ திரும்பு. காதலன் உன் கண்ணில் பட்டதால் என் வார்த்தை மீறி போகின்றாய் உன் திமிரு. காலில் வெந்நீர் ஊற்றிக் கொண்டு ஓடும் கடிகாரம், காதல் மட்டும் வாங்கிக் கொண்டு ஓடும் என் சுவாசம். எப்போதும் போல என் வானம், இப்போதும் இல்லை பொன்வானம். இன்றைக்கு நானே நான் இல்லை, நேற்றைக்கு போல ஏன் இல்லை. நீ மாயம் செய்தாயோ, நீ மந்திரம் செய்தாயோ. உன்னை கண்ட நாளில் புதிதாக கற்பனைகள் கனவுகள் வருகிறதே. உன்னை கண்ட நாளில் புதிதாக கற்பனைகள் கனவுகள் வருகிறதே. வார்த்தைகள் என்பது ஊமை போல் மௌனம் பேசியதே. கற்பனை குதிரைகள் ஓடி புது கவிதைகள் தோன்றியதே. நீ மாயம் செய்தாயோ, நீ மந்திரம் செய்தாயோ. பிரதர், உனக்கு பர்ச திருடுறதும் மனச திருடுறதும் கை வந்த கலன்னு நினைக்கிறேன். நீ என்ன பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதானே வேணான்றது. நீயும் மேடமும் ஒருத்தர் கைய ஒருத்தர் புடிச்சிட்டு சாங்கலாம் பாடுறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அதா மேடம் அந்த மாஃபியா கும்பல பார்த்து பயப்படுறாங்களே, அந்த பயத்துல என் கையை பிடிச்சிட்டாங்க. பயத்துல கை பிடிச்ச மாதிரி தெரியல. பாடியில எர்த்குவேக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிரதர், எனக்கு என்னமோ மேடம் உன்னை பாக்குறத பார்த்தா உன்னை லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சொன்ன காக்கா புடுங்க. யார் கண்ணு? உன் கண்ணுதான். மேடம் எங்க, நான் எங்க? 2 பேரும் இங்கதான் இருக்கீங்க. அது சரி,
ஓஎஸ் கார்டனுக்கும் காசிமேடுக்கும் உள்ள தூரத்துல நான் இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உண்மையை சொல்லு. உன் மனசுல மேடம் இல்லையா? என் மனசுல மேடம் இல்ல, சுப்புலட்சுமி இருக்கா. சுப்புலட்சுமியா? இது என்ன புது கதையா இருக்கு? ஏய், காதா கிதன்னு சொன்னா காதை அறுத்துருவான். என் சுப்புலட்சுமி மேல எனக்கு கொள்ள ஆசை. அது சரி, உன் சுப்புலட்சுமி எங்க இருக்கா? இந்தியாலயா? எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ? ஓஹோ, எங்க இருக்கான்னு கூட தெரியாதா? தெரியாது. ஆமா, என் சுப்புலட்சுமியை பத்தி சொன்னதே இல்லையா? ஏன் இப்பதான் சொல்ல? இப்ப சொல்றேன். அப்ப எனக்கு 12 வயசு, சுப்புலட்சுமிக்கு 10 வயசு. நாங்க 2 பேரும் புதுப்பேட்டையில இருந்தோம். நாங்க 2 பேருமே அனாதை. அந்த ஏரியாவுல சங்கர்னு சாராயம் விக்கிறவன் தான். சின்ன பசங்க கூட பார்க்காம எங்களை போய் சாராயம் வித்துட்டு வர சொல்லுவான். சின்ன வயசுலயே எங்க 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இஷ்டம். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடை போட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள வில்லாடா. வேலையா பாருங்கடா, போங்கடா. தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே, தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே. அப்படி சாராயத்தை எடுத்துட்டு போகும்போது ஒரு தடவை போலீஸ் எங்களை பிடிக்க பார்த்துச்சு. போலீஸ்ல இருந்து தப்பி பார்த்தோம். திரும்புமா என் பாட்டு திரும்புமா ஆசாவே வருத்தமா. அடேங்க அப்பா, நீ எனக்கு மேல பெரிய டைரக்டரா இருக்கிய. அப்புறம் என்னாச்சு? அன்னைக்கு காணாம போன சுப்புலட்சுமி எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ, அவளோட முகத்தை நான் மறக்கல. அவளோட நினைவுகள் பூரா என் மனசுக்குள்ள இருக்கு. ஆமா, இதுல இருந்து என்ன புரியுது? இனி வாயையும் காதையும் பொத்திக்கணும்னு புரியுது. அதெல்லாம் இல்ல, என் காதலோட வலி உனக்கு புரியல. புரிய வேண்டியவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. தனியா பேசணும்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு நினைக்கிறியா? அட, அத நான் எதுக்கு நினைக்கணும்? கூட்டிட்டு வந்த நீங்க தான் அதை சொல்லணும். சொல்றதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். என்ன இந்த பஸ்ல நீ சம்பளத்தை கூட்டி கொடுக்க போறீங்களா? வாழ்க்கைய பத்தி பேசலான்னு வந்தா சம்பளத்தை பத்தி பேசுறியே. சரி சொல்லுங்க. அப்ப எனக்கு வயசு 10 இருக்கும். எப்போ? எனக்கு 10 வயசு இருக்கும்போது. அப்ப என் பேர் அகிலா இல்ல, சுப்புலட்சுமி. அப்ப எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, பேரு சந்திரசேகர். நாங்க ரொம்ப ஏழுங்க. அதனால ஒரு ரவுடி எங்க சாராயம் வைக்க சொல்லுவா. நாங்க அத கேன்ல எடுத்துக்கிட்டு சைக்கிள்ல போய் வித்துட்டு வருவோம். அன்னைக்கு ஒரு நாள் போலீஸ் எங்க துரத்திக்கிட்டு வந்தாங்க. நாங்க பயந்து தப்பிச்சு ஓடணும். ஓட்டின ஸ்பீட்ல சைக்கிள் கல்லுல மோதி விழுந்துருச்சு. அப்ப சந்திரசேகர் ஒரு பக்கம், நான் ஒரு கூட்ஸ் வண்டியில விழுந்துட்டேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சந்திரசேகர் பார்க்க முடியல. சந்திரசேகர் தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்தானா? நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நிஜம்தான், நிஜம்தான். 10 வயசு தொலைஞ்சு போன என்ன ஒரு ப்ரொஃபசர் காப்பாத்தி வளர்த்து என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு. ஆனா சந்திரசேகர் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு தெரியல. திருப்பி அவனை பாப்பானா தெரியல. அவன் என்ன பார்த்தா கண்டுபிடிப்பான சொல்லு. என்ன பிரதர், நீ மட்டும் தனியா வந்துட்ட? மேடம் எங்க வந்துகிட்டு இருக்காங்க. அதிர்ஷ்ட தேவதையும் வந்துகிட்டு இருக்கா. என்ன பிரதர், பைத்தியமா பிடிச்சிருக்கு.
வைத்தியம் பிரதர், பிரிஞ்சவங்க சேரப்புற சந்தோஷம். மேடம் யார் தெரியுமா? இது கூட தெரியாதா? ஆர்கியாலஜி ப்ரொஃபசர், சாரி, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். அது இல்ல பிரதர். என்னாச்சு இவனுக்கு? எங்கேயாவது கூட்டிட்டு போய் சூனியங்கனையும் வச்சிட்டீங்களா? வந்ததுல இருந்து பைத்தியக்கார மாதிரி குதிச்சுக்கிட்டே இருக்கா. என்னாச்சு நீயே கேளு. ஹலோ, யாரு? நல்லா இருக்கீங்களா? பிட் பாக்கெட் தொழிலாம் எப்படி போகுது? ஓகே, ஒரு நிமிஷம். இந்தா உன் டர்ட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ மாமா. பிரதர், கொஞ்சம் மெதுவா பேசு, இல்லனா செல்போன் காது ஜவ்வு கிழிஞ்சிரும். ஹலோ மாமா. ஹலோ மாமா, நல்லா இருக்கீங்களாடா? நாங்க நல்லா இருக்கோம். நீ எப்படிடா இருக்க? ஆமா, என்னடா சொன்னீங்க? என்னடா சொன்னோம்? என் சுப்புலட்சுமி இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைக்க மாட்டான்னு சொன்னீங்கல்ல? ஆமா, கிடைச்சிட்டாடா. என் சுப்புலட்சுமி எனக்கு கிடைச்சிட்டா. சுப்புலட்சுமி கிடைச்சிருச்சா? சுப்புலட்சுமி கிடைச்சிருச்சா? சென்னையில காணாம போன சுப்புலட்சுமி தாய்லாந்துல எப்படா கிடைச்சா மாமா? அங்கேயும் சாராயம் தான் இருக்கிறாளா? மூடுங்கடா. ஏய், டைம் டா, டைம். மொகராசி மட்டும் இருந்தா தாய்லாந்துல இல்ல, ஐலாண்ட்ல இருந்தா கூட கிடைப்பா. அவங்க கிடைக்கிறாங்கடா. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. அம்மா, இப்ப சுப்புலட்சுமி எப்படி இருக்கு? ஏய், சுப்புலட்சுமி யாருன்னு நினைச்சீங்கடா? நம்ம அகிலா மேடம். அப்படி போய் அருவாள மேடம் தான் சுப்புலட்சுமியா? ஆஹா, என்ன போதையான நியூஸ் சொன்னடா. சில்லுன்னு ஒரு கிங் பீச்சர் அடிச்ச மாதிரி இருக்கடா. ஏய், நீ எப்படா வர? உங்க 2 பேரும் பார்க்கணும் போல இருக்கு. 2 பேர் என்னடா, 3 பேர். 3 பேரா வருவோம். 3 பேரா? ஆஹா, பயங்கர பாஸ்ட் தான்டா. டேய், நான் அன்னைக்கே சொன்னல ஒரே ரூம்ல தங்காதீங்கன்னு. இப்ப டபுள் ட்ரிபிள் ஆகி போச்சுல. வாய மூடுங்கடா. 3ஆவதா ஒரு ஜந்துவை கூட்டிட்டு வர போறோம். யாரா? நீங்களே பாருங்கடா. டேய், ஜாக்கிரதையா இருங்கடா. வச்சிடுறேன். என்ன பிரதர், மூஞ்சி மாறி போச்சு? ஒரு ஜந்துவை கூட்டிட்டு வரணும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னல. சந்தோஷத்துல உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் குளிர்ந்து போச்சு. சாரி பிரதர், எனக்கு சுப்புலட்சுமி கிடைச்ச சந்தோஷத்துல நான் என்ன பேசுறேன்னு எனக்கே புரியல. சாரி. சரி விடு, நீதான் மேடம் ஃப்ரெண்ட்னு தெரிஞ்சது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களே. இல்ல பிரதர், நான் தான் சந்திரசேகர் மேடம் கிட்ட இது வரைக்கும் சொல்லல. சொல்லலையா? என்னத்துக்கு? நானும் பிக் பாக்கெட் அடிக்கிற புறம்போக்கு. படிப்புலயும் ஸ்டேட்டஸ்லயும் எங்கேயோ இருக்காங்க சுப்புலட்சுமி. இப்ப நீ சொல்ற இந்த சுப்புலட்சுமி யாரு? அதான் பிரதர், நம்ம மேடம். ஓஹோ. நான் கூட ஏதாவது சாதிச்சு பெரிய பொசிஷன் வர வரைக்கும் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லக்கூடாது. அதுல பிரதர், நான் என்ன சொல்ல வரேன்? நானும் கேட்க மாட்டேன். கத்தி, பிளேடு, பர்ஸ், இது மேல எல்லாம் சத்தியம். சரியா? சத்தியம். என்ன பிரதர், தாய்லாந்துல வந்து தமிழ் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க? இந்த பாட்டை யார் எழுதுனதுன்னு தெரியுமா? வைரமுத்து தான். பாடுறா, இப்படிலாம் சொல்லிட்டு தெரியுறானுங்களா? இந்த பாட்டை எழுதுனது நான் தான். இந்தியா மேல சத்தியமா சொல்லி இந்த பாட்டு எழுதுனது நீதானா? இதான் பிரதர் என் டைம். நீ இதையே நம்பலன்னா ஆஸ்கார் வாங்கின ஸ்லம்டாக் மில்லியனர் என் கதை நான் நம்புவா போற? என்னது, ஸ்லம்டாக் மில்லியனர் நீ எழுதின கதையா? விதி பிரதர், எல்லாம் என் விதி. தமிழ் ஆளுங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க. தாய்லாந்து மேல சத்தியம், அது என் கதை தான். டேபிள்ல இருந்து பேப்பர்ஸ் எல்லாம் பறக்குது. ஏதாவது வெயிட் வைக்கலாம்ல? வாரணாயிரம் படத்தோட பாட்டு எழுதுனது யாரு? வேணா விட்டுரு, நான் சொன்னா நம்புவா போற? கம்பராமாயணத்தை நீதான் எழுதுனியா? எனக்கு அவ்வளவு ஆசையெல்லாம் கிடையாது. கம்ப ராமாயணத்தை எழுதுனது கம்பர் தான். இதை வச்சு உண்மையை ஒத்துக்கிட்டிய? ஊர்ல இருந்து வரும்போது கேசட் எடுத்து வச்சு கொண்டு வர மறந்துட்டேன். நடமாடும் ரெக்கார்டிங் தியேட்டர் நான் இருக்கும்போது இந்த கேசட் எல்லாம் ஜிஜிபி. பிரதர், நீ இப்ப பாட போறியா என்ன? ஹார்மோனியத்தை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எம்எஸ்வி மாதிரி பாடாம விட மாட்டேன். சம்போ சிவசம்போ. 2 பேரும் சேர்ந்து தெருவோரமா பாட்டு பாடி பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. Be silent, please. Let me do my work.
இப்ப ஒண்ணும் சாங் கிடையாது. சந்துரு, இது எங்க எடுத்துட்டு வந்த சொல்லு. சொன்னா திட்டமாட்டியே. நான் திட்ட மாட்டேன், சொல்லு. தாய்லாந்து வந்ததும் போனி இதுதான். எங்க யார் கிட்ட இருந்து? அவன் எவனோ கேன போய் ஏர்போர்ட்ல எதிர்க்க ஸ்பீடா வந்தா நேரா போய் இடிச்சா லபக்குன்னு லாவிட்டேன். இது என்னன்னு உனக்கு தெரியுமா? இது கூட தெரியாம இருக்கும். வெளிநாட்டு பேப்பர் வெயிட், கண்ணாடி கல்லு. இவ்வளவுதான் உங்க நாலேஜ். இட்ஸ் மோஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டைமண்ட். வைரமா? ஆமா சந்துரு, எதை சாதிக்கிறதுக்காக நான் ரிசர்ச் பண்ணேனோ, எதை அடையறதுக்காக உன்னோட ஹெல்ப் கேட்டேனோ, எந்த வைரத்துக்காக நான் தாய்லாந்து வந்தனோ, அந்த தஞ்சை பெரிய கோயில் வைரம் இதுதான். அந்த டைமண்டா இது? அப்படின்னா கோஹினூர் டைமண்ட் மாதிரியா? பிரதர், இந்த டைமண்ட் வித்தா கோடி ரூபாயில படம் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அப்படியா? தாய்லாந்து வந்ததுல இருந்து இது என்கிட்ட தான் இருக்கு. அதான் மிஸ்ட்ரி. சாதிச்சிட்டோம், நாம நினைச்சதை சாதிச்சிட்டோம். இப்பதான் எனக்கு புரியுது அவங்க எதுக்காக நம்ம எல்லாரும் சேஸ் பண்ணாங்கன்னு. Immediately we'll have to leave this place. Let's go. என்ன கொடுமை இது? இந்த தொப்பையை வச்சுக்கிட்டு மறுபடியும் ஓடணுமா? சீக்கிரம் வா. ஒரு வேலை பண்ண, ஏர்போர்ட் போய் டிக்கெட்ஸ் எடு. நாங்க அங்க வந்துடுறோம். சீக்கிரம் வா. சீக்கிரம் போ. ஐயோ, அம்மா. முடியலடா, முடியலடா டேய். சார், நீங்க ஃபைட் மாஸ்டர் ராம் லக்ஷ்மன் தானே? ஆமா. தமிழ்டா. சார், நீங்க எங்க சார் இங்க வந்தீங்க? ஷூட்டிங்காக வந்தோம். ஓஹோ. நீ எதுக்கு இப்படி தலை தெறிக்க ஓடி வர? அந்த மாஃபியா ஆளுங்க என்ன கொல்ல துரத்திட்டு வராங்க சார். ரொம்ப தேங்க்ஸுங்க, என் உயிரை காப்பாத்திட்டீங்க. இங்க இருந்து ஏர்போர்ட்டுக்கு எப்படிங்க போகணும்? ஏர்போர்ட் இந்த பக்கம் போனீங்க. போச்சு, இப்பதான் இந்த பக்கமா ஓடி வந்தேன். மறுபடியும் அப்படியே போகணுமா? என் நேரம். சார், நான் டைரக்ட் பண்ண போற படத்துக்கு நீங்க தான் ஃபைட் மாஸ்டர்ஸ். தேங்க் யூ. அகிலா, பேக் எங்க? ஐயோ சந்திரு, பேக்ல தான் அந்த வைரம் இருக்கு. சந்திரு ப்ளீஸ் போய் எடுத்துட்டு வா. சந்திரு ப்ளீஸ். சந்திரு, என்ன முட்டாள்தனம் பண்ண? ஐயோ, நான் போய் பார்த்துட்டு வரேன். Ready? Hit the rock, I'm a chicken, yeah. If you can't come
அப்பாடி வந்துட்டீங்களா? அந்த மாஃபியா கேங் கிட்ட மாட்டிட்டீங்களோன்னு பயந்துட்டேன். இந்தாங்க. வாங்க போலாம். இருங்க, அவசரப்படாதீங்க. ஃளைட் கிளம்ப 1/2 மணி நேரம் இருக்கு. சந்தோஷமா போலாம். அது வரைக்கும் பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கலாம் வாங்க. ஏய், பாத்ரூம்ல ஒளிய வேண்டிய அவசியம் நமக்கு எதுக்கு? ஐயோ, மறுபடியும் மாஃபியா கேங் வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. இனிமே அவனுக்கு எங்க வரது? அவனுங்களை அழகா பிளாக் பண்ணி போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு வந்துட்டேன். ஆஹா, கடைசில கிளைமாக்ஸ்ல ஹீரோ ஜெயிச்சாச்சு. இருந்தாலும் ஆஸ் a ஸ்டோரி ரைட்டர் கம் டைரக்டரா யோசிச்சு பார்த்தா பினிஷிங் டச் ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி தோணுது. ஐயோ, பில்ல அஜித் மாதிரி ஒருத்தன் வரான். வாங்க ஓடி போயிடலாம். ஏய், ஓடினா ஷூட் பண்ணிடுவாங்க. பேசாம வாய் மூடிட்டு நில்லு. ஆமா ஆமா, ஓடி போய் குண்டடி பட்டு சாவறதை விட கலங்கு மாட்டிக்கிறதே பெட்டர். அரே மிஸ்டர் சந்துரு. எஸ், ஐ சந்துரு. சார், அவனை எதுவும் செஞ்சிடாதீங்க சார். அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அமெரிக்கா நினைச்சு தாய்லாந்துக்கு வந்துட்டான். இனிமே ஃளைட்லயே ஏற மாட்டான் சார். பஸ்ல தான் போவோம்னு சொல்லண்டா. Many years ago, Mafia King Rakesh Pandey, we were not able to catch him. Now he was caught by us because of you. We came here to hand over the prize money, 1 crore rupees. சந்திரு, அவங்க என்ன சொல்றாங்கன்னு உனக்கு புரியுதா? நல்லா புரியுது. தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்க. கடைசி ஆசை என்னன்னு கேக்குறாங்க. இவன் தான் சார் மெயின் ஹீரோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கடந்த 25 வருஷமா போலீஸை ஏமாத்தி சுத்திட்டு இருக்க பெரிய மாஃபியா கேங்கோட டவுனை நீ புடிச்சு கொடுத்ததுக்காக 1 கோடி ரூபாய் பரிசு உனக்கு கொடுக்க போறாங்க. சார், ஆக்சுவலி he is my assistant சார். அந்த மாஃபியா கேங்க பிடிக்கிறதுக்கு நான் தான் முக்கிய காரணம் சார். செக்கை என் பேர்லயே கொடுத்துருங்க. ஐயோ, எது கொடுத்தாலும் இவன் பேர்லயே கொடுத்துருங்க சார். சந்திரு, சந்திரு, என்ன யோசிக்கிற? எத்தனை பாக்கெட் அடிச்சா இன்னும் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் யோசிச்சுட்டு இருக்கேன்.